நரசிம்மச்சாரியின் வீடு நடுத்தர அல்லது மேல் நடுத்தர வர்க்கத்து ஐயங்கார் குடும்பத்தின் முன் அறை அது. பிரதானமாக ஒரு வடகலை நாமமும் சங்கு சக்கரமும் இருபுறமும் பிரேம் போட்டு மாட்டி இருக்க, ஓரத்தில் திருப்பதி பெருமாள், ஜீயர் போன்ற வைஷ்ணவத்தனமான சாதனங்கள், சமாச்சாரங்கள் அந்த அறையில் இருந்தது. திரை விலகும் போது எம்.எஸ். சுப்புலட்சுமியின் ஆழ்வார் பாசுரங்கள் லேசாக கேட்க ராகவன் உள்ளே நுழைகிறான். துடிப்பான ஆனால் கொஞ்சம் நெர்வஸான இளைஞன். அவன் புதிய சூட் அணிந்து கோட்டை கழற்றி கையில் மாட்டி இருக்கிறான். கை கொஞ்சம் சங்கடப்படுத்துகிறது. வாசலை நோக்கி வா சுஷ்மா என்கிறான். பயப்படாத வா. உள்ள நுழையிறவ கொஞ்சம் சரிகை வைத்து சிவப்பில் சல்வார் கமீஸ் அணிந்த பஞ்சாபி பெண். அவளும் சற்று பதட்டமாகத்தான் இருக்கிறாள். அவர்களுக்கு 1 மணி நேரம் முன்னால் தான் கல்யாணம் ஆகி இருக்கிறது. பெற்றோருக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆபீஸில் கல்யாணம் பண்ணிக்கொண்டு அப்பாவிடம் அந்த செய்தியை சொல்ல தைரியம் பெற்று கடைசி நிமிஷத்தில் கால்கள் நடுங்க தைரியம் வடிந்த இளைஞன் ராகவன். சுஷ்மா சென்னையில் படித்தவள், அதனால் தமிழ் தெரிந்த பஞ்சாபி பெண். அவளுடைய அப்பா பெயர் கோவிந்த சிங், ஸ்பேர் பார்ட்ஸ் ஓனர். வா, பயப்படாத, எப்பவாவது 2 அப்பாட்டையும் சொல்லிடணும் இல்ல என்கிறான் ராகவன். ராகு டியர், ரொம்ப முசீபத் போல இருக்குது. எனக்கு தமிழ் சரியா பேச தெரியாது. பஞ்சாபி பொண்ணு நானு. உங்க அப்பாட்ட எப்படி பேசுவேன்? ரொம்ப எனக்கு தில் தில் தடக் அடிக்குது. ராகவன் உடனே பயப்படாத, சமாளிச்சுக்கலாம். எங்க அப்பா கொஞ்சம் புடிச்சு போயிட்டுனா அப்படியே கட்டி முத்தம் கூட கொடுத்துருவாரு. அத்தனை பிரியம். புடிச்சு போனா தானே, அதானே முஷ்கில். இப்ப பாரு, முஷ்கில் கிஷ்கில்னு ஹிந்தி எல்லாம் பேசாத. எங்க அப்பாவுக்கு ஹிந்தினா கடுப்புனா கொலக்கட்ட இல்ல. இல்ல, ஐயோ என்று தலையில அடித்துக் கொள்கிறான். உங்க அப்பாவுக்கு ஹிந்தி பிடிக்காது, பஞ்சாபி பிடிக்காது, நார்த் இந்தியா இத்தனை பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு ஐயங்கார்னா பிடிக்காது. ஒரு ஐயங்கார் தாலுக் ஆபீஸ்ல அவரை டோக்கா பண்ணிட்டாரு. அதுல இருந்து ஐயங்கார் பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதன்னு சொல்லுவாரு. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது ராகு. எனக்கும் கொஞ்சம் நர்வஸாத்தான் இருக்கு. சுஷ்மா, நமக்கு கல்யாணம் ஆனத இப்ப சொல்ல வேண்டாம். எங்க அப்பாட்ட, அதுவும் ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்குன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்து 2 பேர் கொள்ளையும் உருவி மாலை போட்டுருவார். பேர் என்ன? பேரே நரசிம்மச்சாரி. சந்தர்ப்பம் வரப்ப நானே சொல்லிக்கிறேன். அவர் வந்தா அதிகம் பேசாம இரு. உன் தமிழ்ல இருந்தே நீ மிலேச்ச ஜாதின்னு கண்டுபிடிச்சிருவார். நானி கோணி சும்மா கொஞ்ச நேரம் இரு. இங்கிலீஷ்ல பேசுறவா? இங்கிலீஷ் பேசினாலும் பிடிக்காதே. இங்கிலீஷ் பிடிக்காது, பஞ்சாபிங்களை பிடிக்காது. என்னதான் பிடிக்கும் அவருக்கு? புளியோதர சொன்னனே, அக்கார வடிசல் தத்தி ஒன்னும். உங்க அப்பாவுக்கு கோழி, சிக்கன், டீக்கா. நாராயணா மத்லப். ஐயோ, இந்தி வேண்டான்னு சொன்னேன்ல, எனக்கு கவலையா இருக்கு. நரசிம்மச்சாரி உள்ளே நுழைகிறார். 60 வயது, நெற்றியில் பட்டையாக திருமண், கம்பீரமான ஆசாமி. குலந்தரும் செல்வம் தரும் பெற்ற தாயின் ஆயினும் செய்யும். என்னதாகவா, எங்க போயிருந்த? மத்தியானம் பூரா காணுமே. எதுக்கு சூட்டு போட்டு இருக்க? எங்கேயாவது பேண்ட் வாசிக்க போறியா? சுஷ்மாவை அவர் கவனிக்கவில்லை. எங்க திருத்தண்டி சன்னியாசி மாதிரி அலைஞ்சுட்டு வர? இன்னைக்கு பார்த்தசாரதி கோயில்ல ஒரு அக்கார வடிசல் குத்தா பாரு. அடடா, கூடால வலஞ்சேர் கோவிந்தான்னு திருப்பாவில சொல்லியிருக்க மாதிரி நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் உலகத்திலேயே சிறந்தது. அப்பா, நான் இவள. நரசிம்மச்சாரி முதலில் அவளை பார்த்து, இது யாரு ரத்த கலர்ல சொக்கா போட்டு ஆம்பளை பாப்பாத்தி? அப்பா இவ பேரு சட்டென்று தோன்றியவனாய் அலமேலு என்கிறான். அலமேலுவா? என்ன அருமையான பேர். அலமேல் மங்கை, தாமரை பூல் மேல லட்சுமி. அப்பா பேரு கோவிந்த் சிங். கோவிந்த ஐயங்கார். ஆஹா, ஐயங்கார் பொண்ணம்மா நீ? எதுக்காக இந்த மாதிரி பஞ்சாப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்க? வாந்தமாவே இல்லையே. அது அதுதான் இப்ப ஃபேஷன்னு. என் பேர் சுஷ்மா. அலமேலுன்னு பேரு கர்நாடகமா இருக்கேன்னு காலேஜ்ல சுஷ்மான்னு பேர் மத்துண்டியாக்கும். சேச்சா, எதுக்காக மாத்திக்கணும்? தாயார் பேர் அலமேலு என் செல்லமே. உள்ள போய் ஒரு புடவைய சுத்திட்டு வந்துடும். நாச்சியார் மாதிரியே இருப்ப. ஆமா, கோவிந்த ஐயங்கார்னா எந்த கோவிந்த ஐயங்கார்? செம்போடை ஃபேமிலியா? அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுப்பா. என்ன நீ? நான் இவளை கேட்டா நீயே எப்ப பார்த்தாலும் பதில் சொல்லிட்டு. அலமேலு, இப்படி வாமா. என் சன் ஐயங்கார் பொண்ணோட ஸ்நேகம் வச்சுக்கிறான்னா அது உத்தமமான காரியம். நீங்க வடகலையா தெங்கலையா? வடநாடு. ஓ, டில்லியா? டில்லியில யாரு? அண்டர் செக்ரட்டரி கோவிந்த ஐயங்கார் இருந்தாரே, அவரோட பேரனா? இப்ப புரிஞ்சு போச்சு. சுஷ்மா ராகவனை பார்க்க, அப்பா இவாள்லாம் இரு பேசட்டும். சொல்லமா அலமேலு. அவர் அலர்மேல் மங்கை. சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தே என் பொத்தாமரை. குச் பி சமஜ் நஹி. கியா ஹே? எதுக்காக ஹிந்தி பேசுற? மிலேச்ச பாஷன்னா அது. இரு, இத்தனை அழகான பொண்ணு இந்த ஆம்பளை ட்ரெஸ் போட்டுன்றது நல்லா இல்ல. வரேன். உள்ளே போகிறார். ராகு, திஸ் இஸ் த லிமிட் யார். திஸ் மேன் இஸ் நட்ஸ். எனக்கு என்னவோ தைரியம் போயே போச்சு. எனக்கு மெய்யா எல்லாம் புடுங்கிக்குது. இந்த மாதிரி மார்வாடி கடை சேட்டு மாதிரி தமிழ் பேசாம இருந்தா நல்லது என்றான் ராகவன். தமிழ் வரலப்பா, என்ன உற்று பார்ட்னர். கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா இரு. எங்க அப்பா ஒரு 2 நாள்ல வழிக்கு கொண்டு வந்துடலாம். நோ ஹோப். உங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க அப்பா வேற இருக்காரு. அவர்கிட்ட வேற சொல்லணும். சின்ன விஷயத்துக்கே கன்ன தூக்கிடுவார். ஐயோ ராகு, ஒளிஞ்சுக்க நிறைய இடம் இருக்குது.
தமிழ்ல கேள்வி கேட்கணும்னா இருக்குதுன்னு கேட்க கூடாது. இருக்குதா சொல்லு, இருக்குதா. என்ன தமிழோ பூச்சா கீதா பேக்கார் மாலு. ராகவன் காதை பொத்தி கொண்டு, ஐயோ மദ്രാஸ் பாஷை சரளமா பேசுறியே எம்மா. ராகவன் காதை பொத்தி கொண்டு, ஐயோ மദ്രാஸ் பாஷை சரளமா பேசுறியே எம்மா. எங்க அப்பா கம்பராமாயண தமிழ், நீ அம்பட்டன் வாராவதி தமிழ். நரசிம்மன் உள்ளே நுழைந்து, அலமேலு அலமேலு. சுஷ்மா பார்க்கவே இல்லை. என்ன இது, பேர் சொன்னா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. அலமேலு ஒன்னதான் என்று ராகவன் அவளை சீண்ட, பிதாஜி ஒரு புடவை எடுத்து காட்டி, இந்தா இதை எடுத்துக்கோ, இந்த ஆத்துல டிராயர் சொப்பா வேண்டாம், அயங்கார் பொண்ணு அயங்கார் மாதிரி கட்டணும், ஆண்டாள் மாதிரி இருக்க, தலைவாரி பின்னிக்கோ, ராக்குடி கூட இருக்கு, இது இவன் அம்மா புடவை, ரொம்ப நாளா பீரோல வச்சிருந்தேன், இன்னைக்கு உன்னை பார்த்ததும் அவ ஞாபகம் வந்தது. லேசாக அழுகிறார். அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷனை பத்தியே பேசிட்டு இருப்பா. பகலா பேசி பேசி குறுகி குன்னி போய் சின்னதாயிட்டா போயிட்டா. சட்டென்று உற்சாகமாகி, எப்படா மாட்டு பொண்ணு வரப்போறான்னு காத்துட்டு இருக்கறச்ச செம்போட கோவிந்தையங்கார் பொண்ணு அலமேலு நீ வந்திருக்க, போமா போய் கட்டிக்கோ. சுஷ்மா ராகவனை ஆயாசத்துடன் பார்க்க அவன் கெஞ்சுகிறான். அவள் புடவையை எடுத்து கொண்டு போகிறாள். அவள் போன பின் ராகவன், அப்பா உங்களுக்கு சுஷ்மாவை பிடிச்சிருக்கா? அலமேலுவே எனக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை நாள் இருக்க போறா? அப்பா இவன் நம்மாத்திலேயே இருக்கலாம்ப்பா. பேஷா ராகவா, லைஃப்ல நீ பண்ண உருப்படியான காரியம் இந்த மாதிரி ஒரு அய்யங்கார் பொண்ணு அழிச்சுன்னு வந்து கண் குளிர அவளை அறிமுகம் பண்ணதுதான். சித்து பண்ணி வச்சாப்புல என்ன ஒரு பிராமண கலை முகத்துல. அப்பா ஒரு பேச்சுக்கு அவ அய்யங்கார் இல்லைன்னாலும் நல்ல பொண்ணுப்பா. பேச்சே இல்லையே, செம்போட கோவிந்த அய்யங்கார் பொண்ணுன்னா இது. அந்த ஃபேமிலியோட கலை அப்படியே மூஞ்சில வடிகிறது. அதே மூக்கு, அதே தெத்துப்பல்லு. செம்போட கோவிந்தனை ஐயோ எப்படி சமாளிக்க போறேன். நரசிம்மன் உடனே பேப்பரை எடுத்து வைத்துக் கொண்டு, இன்னைக்கு பாரு இந்துல விளம்பரம் கொடுத்திருக்கேன் பாரு, வாண்டட் நான் பாப்புலா வடக்கலை பிரைட் ஃபார் ஹேண்ட்சம் அய்யங்கார் salaried பாய் 25 1965 175 ஒர்க்கிங் இன் ரெப்யூட்டட் கம்பெனி, நோ டவுரி, டீசன்ட் மேரேஜ். ஏண்டா அவ என்ன கோத்திரம்? அது என்னவோ பாரத்வா, அவ்வளவுதான். பேஷ், பரத்வாஜ கோத்திரம். என்ன ராசி? சிம்ம ராசி. நான் என்ன பண்றேன், ரங்கவாத்தியாருக்கு போன் பண்ணிட்டு, இல்ல அவரே அமாவாசை தர்ப்பணத்துக்கு இங்க விசாரிக்க வருவார், ஸ்கூட்டரை போட்டுண்டு அவரை இன்னைக்கு சாயங்காலம் நான் நல்ல நேரம் வந்ததுன்னா ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுற மாதிரி. இவ அப்பா அம்மா எல்லாம் இந்த ஊர்ல இருக்கா? இந்த ஊர் தான், பீட்டர்ஸ் ரோட்ல ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்காருப்பா. ஸ்பேர் பார்ட்ஸ் கடையா? அய்யங்கார் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்க மாட்டாளே. ஆனா லௌகிகம் மாறின்னு இருக்கு. ஒயின் ஷாப் கூட நடத்துறா. வர்றவாளுக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பா இல்லையோ, தேங்காய்க்கு பதிலா ஸ்பேர் பார்ட்டை கொடுத்துட போறா. ஹஹா என்று சிரிக்கிறார். அது போதும், நான் என்ன பண்றேன், இப்பவே அனந்தாச்சாரி ஆத்துல ரங்கனை போய் பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி வந்துடுறேன். சுஷ்மா புடவை கட்டி கொண்டு வருகிறாள். அடே அப்பா, ரங்கநாயகி நாச்சியார் மாதிரியே இருக்கே. டை ராகவா, உனக்கு ஏத்த பொண்டாட்டி இவதான். சுஷ்மாவிடம் அவன் ஏதோ சொல்ல, போங்கப்பா என்று நாணுகிறாள். அடடா, இப்போ உங்க அம்மா இல்லையேன்னு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷனை பத்தியே பேசிட்டு இருந்தா, ஒரு நாள் பொசுக்குன்னு போயிட்டா. வாமா அலமேலு, இனிமே இந்த மாட்டு பொண்ணு நீதான். அப்படியே தேவத மாதிரி அழைச்சுன்னு போய் ரூம் எல்லாம் காட்டுடா. பாரு, கல்யாணம் ஆற வரைக்கும் நீங்க 2 பேரும் தனித்தனி ரூம்ல தான் இருக்கணும். இந்திரியங்களை கட்டுப்படுத்தலைன்னா மனுஷனே இல்லைன்னு பகவான் சொல்லியிருக்க. அவர்கள் செல்லும் போது சுஷ்மா புடவைக்கு பழக்கம் இல்லாததால் அது கட்ட விழ அதை கொத்தாக பிடித்து கொண்டு, யார் முசீபதி மே பசாயத் யார் என்று முணுமுணுத்துக் கொண்டே போகிறாள். நரசிம்மாச்சாரி கண்ணீர் துடைத்துக் கொண்டு பாசுரம் சொல்கிறார். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி பண்ணி வைக்கும் பாத்தியார் ரங்கையங்கார் வருகிறார். தலையில் ஹெல்மெட்டுடன் படபடவென்று எரி போல வேகமாக. என்ன ரங்கா, ஏன் எத்தனை நாழி? நானே உன்னை பார்க்க வரலாம்னு இருந்தேனே. மாமா, நாளைக்கு அமாவாசை, காலம்புற 6 மணிக்கு வரலாமா? பால் வந்துடும் இல்லையோ காப்பிக்கு? ரங்கா, ஒரு சந்தோஷ சமாச்சாரம். ராகவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடலான்னு இருக்கேன். அருமையான பொண்ணு கட்சுட்டா, சக்கச்சவேல்னு. விளக்காரியா? இல்லடா, நல்ல சுத்தமான அய்யங்கார் பொண்ணு, பரத்வாஜ கோத்திரம், சிம்ம ராசி, செம்போட கோவிந்த அய்யங்கார் ஃபேமிலி. இப்படியே அட அதிர்ஷ்டம் பண்ணவர் நீங்க. இப்பெல்லாம் அய்யங்கார் பையங்கள்லாம் ஒண்ணு அமெரிக்கால இருக்கா, இல்ல சமயக்காரனா இருக்கா. இன்னைக்கு இப்படித்தான் நம்ம நாராயண அய்யங்கார் இல்ல குடவாசல், அவாத்துல ஒரு கல்யாணம் பொண்ணு என்னவோ பார்சியா நெருப்ப உபாசனை பண்றாளாம். அப்புறம் போன மாசம் திருநகரி சம்பத்தாத்துல மூத்த பையன் வெனிஜுலாக்கு போயிருக்கான். அங்க ஒரு பொண்ணை பார்த்திருக்கான், பச்சையா கண்ணை வச்சுண்டு. இந்த க்ஷணம் நம்ம சம்பிரதாயத்திலே கல்யாணம் பண்ணு கொடுன்னு முரண்டு பண்றானா. ஏன் கேக்குறாள் பொங்கோ, நம்ம அய்யங்கார் பீஜம் உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. என்னையும் பிட்ஸ்பர்க் சிகாகோன்னு கூட்டுன்னு இருக்கா. குளிர் தேசத்துக்கு எங்க போறது? ரங்கா, அதிர்ஷ்டம் பண்ண வேணாம், சுத்தமான அய்யங்கார் பொண்ணு இவ. போறது எல்லாம் வம்சம் சுவாமி, வளர்க்கிற விதம். என் மாட்டு பொண்ணு இருக்காளே அலமேலு, மரப்பாச்சி மாதிரி இழுத்துண்டு சித்த வாயாடும் இருந்தாலும் இந்த பொண்ணு பேரும் அலமேலுதான் ரங்கா. அலமேலு அலமேலு. இப்போ இன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுண்டுள்ளாமே.
3ல இருந்து 4:30 நல்ல முகூர்த்த வேலை. பழம் பாக்கு வெத்தலை வச்சுடலாம். எதுக்கும் அலமேலு ஒரு வார்த்தை கேட்டுடலாம். அலமேலு அலமேலு. சுஷ்மா வருகிறாள். இதான் பொண்ணு. ரங்கன் பார்த்து, ஐயங்காரா? ஆமா, செம்போட கோவிந்த ஐயங்கார் பொண்ணு. பார்த்தா வழக்கமா அரிசி சோறு சாப்பிடறாப்புல இல்லையே. ஏமா நீங்கெல்லாம் எந்த ஊர்? உங்க அப்பா சொந்த ஊர் எது? அம்ருத்சர். உடனே ராகவன், மாமா நாங்குநேரிக்கு பக்கத்துல அம்ருத்சரஸ்னு ஒரு ஊர் இருக்கு, அத சொல்றா. அவர் சந்தேகத்துடன் பார்த்து, அப்படியா? ரங்கனுக்கு இந்தியாவோட ஜியாகிரபியே தெரியாது. பஞ்சாப் எங்க இருக்குன்னா பெங்கால காட்டுவான். நானும் அவனும் கிளாஸ்மேட். இவன் பண்ணி வைக்கிற வாத்தியார், நான் பிசிக்ஸ் வாத்தியார். இவன் வீடு கட்டிண்டு ஸ்கூட்டர் என்ன, டிவி என்ன. ரங்கா, கேபிள் டிவி வச்சிருக்கியோ? அதை ஏன் கேக்குறாள்? முகூர்த்தம் இல்லாத நாள் கரிநாள்னா போக மாட்டேங்கிறது பாருங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். வரட்டுமா? பொண்ணுக்கு தாயார் தகப்பனார கூட்டின்னு வந்துருங்கோ. மத்தியானம் பழம் பாக்கு வெத்தலை மாத்துண்டுள்ளாமா? என்னது? வாட்ஸ் திஸ் பழம் பாக் வெத்தலை என்கிறாள் சுஷ்மா. அலமேலு, உங்க அப்பாவை இன்னைக்கு கடையை மூடின்னு மத்தியானம் வர சொல்லிடு, நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். நிச்சயதார்த்? பட் பப்பாஜி, எங்களுக்கு ஷாதி ஹோகயா ஹை. ராகவன் குறுக்கிட்டு, நிச்சயதார்த்தம் தானே அப்பா, ஜாம்னு வச்சுடலாம். கடையில போய் ஸ்வீட் எல்லாம் ஆர்டர் கொடுக்கணும். நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். உற்சாகத்துடன் போகிறார். ரங்கையங்காரும் உடன் செல்கிறார். அவர்கள் போனதும் சுஷ்மா தன் புடவையை கலைந்து எறிகிறாள். உள்ளுக்குள் இன்னும் பஞ்சாபி ட்ரெஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார். ராகு, திஸ் இஸ் த லிமிட். சுஷ்மா பிளீஸ். இந்த நிச்சயதார்த்தம்னா என்ன? பெட்ரோத்தல் செரிமனி. நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு ராகு. எங்கேயாவது கல்யாணம் ஆன பிற்பாடு நிச் அது என்ன வச்சுப்பாங்களா? இன்னொரு கல்யாணம் செஞ்சுப்பாங்களா? சுஷ்மா, டு யூ லவ் மீ? அவள் உடனே கோபத்துடன், எஸ். கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அப்பாவுக்கு உன்னை புடிச்சு போச்சுன்னா உயிரே கொடுப்பார். பிடிக்கிற வரைக்கும் நீ அலமேலுவா இரு. நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃபன். என்ன, இன்னொரு முறை கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அத்தனை பெருசா லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்கலாமே. அவளை அணைத்துக் கொள்ள நரசிம்மச்சாரி உள்ளே வந்து என்று கலைத்து, கொடையை எடுத்துட்டு போக மறந்துட்டேன் என்று மூலையில் இருக்கும் கொடையை எடுத்துக்கொண்டு கேரி ஆன் என்று உற்சாகத்துடன் ஏறக்குறைய பையன் போல குதித்து கொண்டு செல்கிறார். இத்தனை உற்சாகத்தை ஒரேடியா கலைக்க வேண்டாம். இன்னும் எங்க அப்பாட்ட சொல்லல. ஐயோ, இரு ஒரு அப்பாவா தானே சமாளிக்க முடியும். பேசாம முதல்ல சொல்லிருக்கலாம். அந்த அலமேலு பிசினஸ் இல்லாம போய் சொல்லாம நேரா ஃபடாஃபட் சொல்லிருக்கலாம். போட்டு குழப்பிட்ட ழான்னு சொல்லணும். எனக்கு லா செத்தாலும் வராது. பாரு, ரொம்ப ஈஸி. அவங்க மனசை உடைக்கிறது. ஆனா அந்த மாதிரி அதிர்ச்சியை கொடுத்தா மண்டே போட்டுருவார். அவருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயம், கம்யூனிட்டி பிரிசர்வேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம். எங்க அப்பாவுக்கு நான் எங்க ஜாதியில தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அமிர்தசரஸ்ல 3 பையன் பார்த்து வச்சிருக்காரு. பஞ்சாப்ல கடுதாசிலாம் எழுதி இந்த வெக்கேஷனுக்கு பிளேன் சார்ஜ் கொடுத்து அவங்க வராங்க. நல்ல வேலை கல்யாணம் பண்ணிண்டாச்சு. இப்ப என்ன திட்டுவாங்க, அவ்வளவுதானே. நம்மள யாரும் ஜெயில போட முடியாது. 2 பேருக்கும் 21 வயசு கிராஸ் பண்ணியாச்சே. இருந்தாலும் அதிக மனஸ்தாபம் இல்லாம இதை சமாளிக்கணும்னு தோணுது என்கிறான் ராகவன். இப்ப என்ன பிளான் யார்? சுஷ்மா, கொஞ்ச நாளைக்கு நீ ஐயங்கார் பொண்ணாயிரு. எவ்வளவு நாளைக்கு இந்த புடவை உடுத்துற பிசினஸ்? வேண்டாம்பா, எப்ப பார்த்தாலும் நழுவுற மாதிரி இருக்குது. ஆமா, நான் கொஞ்ச நாளைக்கு ஐயங்காரா இருந்தா நீ கொஞ்ச நாளைக்கு பஞ்சாபியா இருக்கிறியா? சிரிக்கிறார். தாடி வளர்க்கணுமா? ஆமா, எங்க வம்சத்துல அதிகம் வளராதே. எங்க அப்பாவை உங்க அப்பா மாதிரி ஏமாத்த முடியாது. அதனால விஷயம் தெரிஞ்ச உடனே சுற்றுவாரு. கன் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதுக்குள்ள ஓடி போயிடலாம். என்ன யார் தூ புத்து ஹே யார், படா புத்து. சுஷ்மா, யூனோ வாட், இந்த இனிஷியல் கிரைசிஸ சமாளிச்சப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா தான் இருக்க போறோம். ஆஃப்டர் ஆல் லவ். காதலுக்கு ஜாதி இல்ல, ஜாகிரபி இல்ல. காதலுக்கு மட்டும்தான் இல்ல, மத்த எல்லாத்துக்கும் இருக்குது. அதானே முசீபத்து. சமாளிக்கலாம். இப்ப என்னங்கிற? நிச்சயதார்த்தம் பண்ணிக்கணும்னு சொல்றியா? ஆமா, பண்ணிக்கிட்டு அத உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா அவர் ஒத்துப்பாரு. எங்க அப்பாவே ஒப்புக்க வச்சிருவாரு. யார் தூ புத்து ஹே. எங்க அப்பா இவ்வளவு சுலபமா ஒத்துக்குப்பாரா? ரொம்ப காட்டாங்க. லாரி ஓட்டி முன்னுக்கு வந்தவரு. பலே ஆளு. உயரமா ஒரு டம்ளர்ல தண்ணி குடிப்பாரு. நல்லா தண்ணி போடுவாரு. மொழி கோழி திம்பாரு. உன்னை போல 2 மடங்கு உயரமா இருப்பாரு. இப்ப எதுக்கு இந்த வர்ணனை எல்லாம்? உங்க அப்பாவையாது 2 ராமம் இழுத்தா சமாளிச்சிடலாம் போல இருக்கு. எங்க அப்பா தான், ஐயோ குரு காப்பாத்து. நரசிம்மாச்சாரி உள்ளே வருகிறார். பை நிறைய சாமான்கள் வாங்கி கொண்டு வருகிறார். ராகவா, இதெல்லாம் கொண்டு எடுத்து உள்ள வச்சிடும். பாருமா, இந்த புடவை காஞ்சிபுரம் புடிச்சிருக்கா? ஆமா ராகவா, கையில இந்த மோதிரம் அது வந்துப்பா பழைய மோதிரம் இருந்தது பாரு. இவ கையில கூட மோதிரம் எங்க அப்பா போட்டது. கோவிந்தனா? பேஷ், நீ கொண்டு வச்சிரு. ராகவன் செல்ல சுஷ்மாவை பார்க்க பழையபடி ரத்த கலர் ட்ரெஸ் போட்டுட்ட பத்தியா? சொன்னதை கேளுமால மேலு, நீல கலர் எடுத்திருக்கேன். ரொம்ப பாந்தமா இருக்கும். என்ன, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கேன். ராகவா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு. என்ன அலமேலு, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கூப்பிடு. என்ன, கோவிந்தன் வராம கல்யாணம் இல்ல, எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு. அம்மா அம்மா இல்ல. அப்ப நிச்சயதார்த்தம் யார் நடத்துவா? அதான்பா சொன்னேன், அடுத்த வாரம் வச்சுக்கலான்னு. பேசப்படாது, எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. கோவிந்தன் வராட்டா என்ன, நான் சொல்லிக்கிறேன் கோவிந்தன் கிட்ட. ஐயங்காருக்கா? ஐயங்கார் மாட்டேன்னு சொல்லுவாளா என்ன? அதுவும் என்ன மாதிரி மாப்பிள்ள நீ? ஏம்மா, உனக்கு என் பையன் பிடிச்சிருக்கு தானே?
சுஷ்மா தலையாட்டுகிறாள். அவனை மகிழ்வுடன் பார்த்து, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதானே? கல்யாணம் ஆயிடுத்து, அதாவது கல்யாணம் ஆன மாதிரிதான்னு ஏன் ஒரு மாதிரி பேசுறா? இவ ஆயிடுச்சு போயிடுச்சுன்னு. அது வந்துப்பா, அவ டில்லிலேயே இருந்தாலும் இல்லையோ, கொஞ்சம் இலக்கணம் சுத்தமா இருக்காது தமிழ். 2-3 காலக்ஷேபம் உபன்யாசம்னு அழிச்சுன்னு போனா சரியா போயிடும். அம்மாடி கொஞ்சம் தேத்தம் கொடுக்குறியா? மத்லப் தண்ணி பானி. சுஷ்மா செல்ல, அப்பா எதுக்கு இந்த ஆடம்பரம்லாம்? உனக்கு தெரியாதுடா, இந்த சம்பிரதாயத்தை எல்லாம் விட்டு ஒழிச்சதுனால சீரழிஞ்சிருக்கு தேசமே. அப்பா உங்களை ஒண்ணு கேட்கணும், இந்த பொண்ணு ஐயங்கார்ன்றது முக்கியமா, நல்ல பொண்ணுங்கிறது முக்கியமா? ஒரு ஹியூமன் பீயிங் ரெண்டுமே தான். ஐயங்காராவது மோட்டார் காராவது எல்லாமே இப்ப அழிஞ்சிட்டு இருக்குப்பா. நமக்கு அழியல. இப்போ ஒரு பஞ்சாபி பொண்ணுன்னு சொன்னா எந்த விதத்துல இவ மாறிடுறா சொல்லுங்கப்பா. அப்படி பேச்சே இல்லையே. கோவிந்தன் பொண்ணுன்னா இல்ல, ஒரு ஆர்குமெண்ட்டுக்குன்னு சொன்னா எதுக்கு வெட்டியா இல்லாதத கற்பனை பண்ணிட்டு வாத பிரதிவாதம் பண்ணணும்? ஐயங்கார் மேரிஸ் ஐயங்கார், அவ்வளவுதான், சரியா போச்சு கதை. இனிமேதான் கதையே ஆரம்பம் என்கிறான் ராகவன். சுஷ்மா தண்ணீர் கொண்டு வர அதை வாங்கி, அப்படியே உங்க அம்மா இப்படித்தான் சாந்தி கல்யாணத்தும் போது பால் கொண்டு வரா லோட்டால, கையெல்லாம் நடுக்கத்துல வளையல் சத்தம் போடுறது. எதுக்காக ரங்கநாயகி இப்படி பயப்படுற? உங்க மூக்க பார்த்தா பயமா இருக்குங்கிறா. நீசைன்னா வெட்டி சொரச்சுடலாம், மூக்க வெட்டிட முடியுமான்னு கேட்டேன். அப்ப சிரிக்க ஆரம்பிச்சா பாரு. விடிய 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 சிரிச்சுட்டே இருந்தா. வேறு ஒரு காரியம் பண்ணல. அம்புலு பாட்டி ரூமுக்கு வெளியே போதும் நிறுத்திட்டு வேற காரியத்தை பாருங்க, என்ன சிரிப்பானின்னு கதவை தட்டுறா. ஒரு வழியா சிரிப்பை நிறுத்திட்டு அரைக்கெல்லாம் அணைச்சிட்டு பவானி ஜம்காலத்தை போத்திண்டு, அப்பா இவ்வளவு டீட்டெயில்லாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே சமஜுமே வரல. நல்ல வேலை. நரசிம்மச்சாரி சாமான்களை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல, சுஷ்மா அந்த புடவையை பிரித்து பார்த்து கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்படுகிறது. நரசிம்மச்சாரி உள்ளே இருந்து, யார் பாரு. ராகவன் சென்று பார்த்து உடனே திரும்பி வருகிறான். சுஷ்மா சுஷ்மா ஆபத்து, என்ன? உங்க அப்பா வந்திருக்காரு உன்னை தேடிண்டு. சுஷ்மா புடவையை அப்படியே போட்டுவிட்டு அழுக்கு கூட எங்க இருக்கு என்று பெட்ரூமை பார்க்க போகிறாள். மெல்ல ஒரு சர்தார்ஜி உள்ளே வருகிறார். ஆஜானு பாகுவாய் மீசையை திருகிவிட்டு கொண்டு சிமெண்ட் கலரில் வேட்டியும் ஜிப்பாவின் மார்பில் குறுக்கே பட்டா கத்தியுமாக உள்ளே நுழைந்து, இந்த அட்ரஸ் நம்பர் 8 நாகரத்னம்மா தெருதானே? ஆமா, ஏன் என் பொண்ணு இங்க வந்துச்சா? பேட்டி. யாரு? இதற்குள் நரசிம்மச்சாரி உள்ளே வந்து யாரு என்று கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, சிங் உடனே, ஓ மாதிரி ராமம் போட்டவன் தான் ஒரு முறை என்னை ஏமாத்தினப்பா. ராமம் இல்ல நாமம். நீங்க யாரு? என் பேர் கோவிந்த் சிங், என் பேட்டி பிங்குவை தேடிட்டு வந்தேன். பிங்குன்னு இங்க யாரும் இல்லையே. இங்கதான் அட்ரஸ் கொடுத்தாங்க. என்னவோ ஒரு பையன் அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் நடத்த போறதாவும் இங்க வந்திருக்கிறதாவும். உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. என் பையனுக்கு அலமேலுன்னு ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். என்ன வேலை பண்றீங்க? எப்படி தமிழ் பேசுறீங்க? மெட்ராஸ்ல ரொம்ப வருஷமா இருக்கிறோம். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்குது பீட்டர்ஸ் ரோட்ல. அப்ப உங்களுக்கு என் சம்பந்திய தெரிஞ்சிருக்கும். கோவிந்த ஐயங்கார்னு செம்போடை. அவரும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை தான் வச்சிருக்காரு. அப்படியா? பீட்டர்ஸ் ரோட்ல ஐயங்காரே கிடையாது. பீட்டர்ஸ் ரோடோ என்னவோ சொன்னாலே. ராகவா, அலமேலு கூப்பிடு. அலமேலு அலமேலு. ராகவன் சமாளித்து திருவல்லிக்கேணிக்கு கடையை மாத்திட்டாராம். அப்படியா? இங்க கல்யாணம் நடக்க போதா? ஆமா சர்தார்ஜி, நிச்சயதார்த்தம். இவ்வளவு தூரம் வந்தேன், இருந்துட்டு தான் போங்களேன் நிச்சயதார்த்தத்துக்கு. இல்லைங்க, என் டாக்டர் தேடிட்டு இருக்கிறேன். அவ மட்டும் எனக்கு விரோதமா வேற ஜாதியில கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்சிச்சு, 2 பேர்த்தையும் கண்டம் துண்ணமா வெட்டி போட்டுருவேன். அவளுக்கு அமிர்தசரஸ்ல இருந்து பிளேன்ல துல்கன் வரவழைக்கிறான் யார்? ஐயங்கார். அதெல்லாம் ஒன்னும் நடக்காது. நீங்க போயிட்டு வாங்க சர்தார்ஜி. நிச்சயமா இந்த வீட்டுல பிங்கு வரல தானே? இல்ல, வந்தா வர சொல்றேன். தம்பி, நல்ல தம்பி. ராகவனை காட்டி, உங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் செஞ்சுக்க. அப்பா சொல்றத கேட்கணும். நல்ல பொண்ணுங்க, அருமையான பொண்ணு. அந்த பத்மாஷ் தான் ஆசை காட்டி கூட்டியாந்துட்டான். கண்ணு வச்சிருக்கேன், இர்ஃபான் வச்சிருக்கேன். முதல்ல கத்தியால குத்திட்டு அப்புறம் சுடலாம்னு லைசன்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் நடக்காது. போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் சிங்ஜி என்கிறார் நரசிம்மச்சாரி. இந்த ஊட்டாண்ட வரல தானே? இல்ல, இங்கதான் வந்திருக்கிறதா யாரோ அட்ரஸ் கொடுத்தா. அவனையும் கீச்சுடுறேன். உள்ள பொம்பளை பிள்ளைங்க யாரும் இல்ல தானே? யாரு? நம்ம அலமேலு இருக்கா. அலமேலு சித்தங்க வந்துட்டு போ, சிங்கம் பாக்கணுங்கிறார். இதற்குள் ஸ்கூட்டர் வாத்தியார் வந்து, என்ன எல்லாம் ரெடியா என்று பையை கீழே வைக்கிறார். டேப் ரெக்கார்டரை வைக்கிறார். சிங்கை பார்த்து, இது யார்? ரிஷி. நரசிம்மச்சாரி உடனே, ரிஷி இல்ல சர்தார்ஜி, பொண்ணை தேடின்னு இருக்கார். அவ யாரோ வேத்து ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறதா தகவல் வந்துதான் கொதிக்கிறார் சிங்ஜி. காம் யுவர் செல்ஃப் சர்தார்ஜி. ஒரு சர்தார்ஜி ஜோக் சொல்லட்டுமா? புதுப்பினார்ல ஒரு சர்தார்ஜி ஏறினாலாம். அங்க இருந்து இல்ல 2 சர்தார்ஜி என்ன பண்ணா, மேல போனப்புறம் காத்தோட்டமா வியூ நல்லா இருக்கே, நம்ம ஃப்ரெண்ட கீழே விட்டுட்டு வந்துட்டோமே, அவன் புள்ளி மாதிரி தெரியறான். அவனை கூப்பிடுறான். உஜாகர் சிங் ஆஜா ஆஜான்னு இறஞ்சு கத்துறான். அவனுக்கு காதலே விழல. அதுக்கு பக்கத்துல இருந்த சர்தார்ஜி என்ன பண்ணா, முட்டாளை இப்படி கூப்பிட்டா எப்படி கேட்கும், நான் கூப்பிடுறேன் பாருன்னு பைனாக்குள்ள எடுத்துட்டு அது வழியா பார்த்து மேல ஆஜா ஆஜான்னு நானாம்.
அட்டகாசமாக சிரிக்க மற்ற பேர் யாருமே சிரிக்கவில்லை. அடுத்த முறை சர்தாரி ஜோக் சொன்ன சுற்றுவேன் கன் வச்சு கத்தியை உருகிறான். அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கேளேன்னு பார்த்து இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கத்திய உருவேன். கடுப்புல இருக்கேன். இனிமே சர்தார்ஜிங்களை பத்தி ஏதாவது சொன்ன ஐயர் நாமத்தை அழிச்சிடுவேன், குடுமைய கத்துரிச்சிருவேன். நரசிம்மாச்சாரி கோபம் கொண்டு, என்னது எங்க தேசத்துல எங்க வீட்டுக்கு வந்து எங்களையே விரட்டுறியா? விரட்டு பாக்கலாம், விரட்டுவேன். என்னன்னு நினைச்சுட்டு இருக்க? எங்க தாத்தா சுந்தரராஜா எங்கார் போலீஸ் சூப்பரண்டா இருந்தவர் தெரியுமா? மோட்டார் பைக்ல வருவார். பைக்க பிரிச்சு கொடுத்துருவேன். போனா போது கிழவனாச்சேன்னு பார்த்தா இல்லன்னா பொய்ப்பல்ல கழட்டி கொடுத்துருவேன். யாருக்கு பொய்ப்பல்லு? எனக்கா பாத்துக்கோ, எல்லாம் நிஜம். நீதான் கடுகெண்ணெய் தேய்ச்சிட்டு வருஷம் பூரா குளிக்காம மாமிசத்தை தின்னுட்டு புதர் மாதிரி மூஞ்சியே தெரியாதபடி தாடி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை தூக்கிட்டு ஒரே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போடா கிழச்சிங்கம் நொண்டிச்சிங்கம். என்னது? கிட்டே வந்து கிர்பானை எடுக்கிறான் ரங்கன். அதற்குள், அவனோட எதுக்கு? வடக்கத்திக்காரெல்லாம் எதுக்கட்டாலும் கத்திய உருவிடுவா. ஏய் சிங்கு, ரிஷி போயிடுப்பா, உன் டாக்டர் இங்க வரல. அவனை தள்ளாத குறையில் அனுப்பிவிட சிங் உடனே, ஜாக்கிரத, சர்தார் பத்தி ஜோக் சொல்லக்கூடாது போகிறார். வாத்தியார் அவன் போனதும், அவனோட எதுக்கு? அவள்லாம் ரொம்ப முரளன் சுவாமி. என்னமோ அலமேலு சிங்கு போயாச்சு, நீ வரலாம். அவள் தயக்கமாக வருகிறாள். பப்பாஜி, எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. நரசிம்மாச்சாரி, அதெல்லாம் கவலைப்படாதம்மா, வேணும்னா போலீஸ் பந்தோபஸ்து பண்ணிடலாம். எங்க தாத்தா ரிட்டையர்ட் சூப்பரண்ட். இப்போது அவள் அந்த நீலப்புடவை உடுத்தி மணப்பெண் போலவே இருக்கிறாள். ரங்கையங்கார், எல்லாம் சீக்கிரம் ஆட்டும், முகூர்த்தம் போயிடப்படாது என்று அவசரப்படுத்த, வாமா இந்த மனையில வந்து உட்கார். ராகவா, அப்படி நில்லு. வீடியோ உண்டா? ரங்கன் மந்திரம் சொல்கிறார். அப்பா எங்க? அப்பா வரலையா? வந்தாச்சு, போயிட்டார். என்னது? கோவிந்த எங்கார் வந்தாச்சா? சும்மா அவ ஏதோ உளர்றாப்பா. ராகவன் மந்திரம் சொல்ல கோவிந்த சிங் மறுபடி உள்ளே வந்து பேக வச்சுட்டு போயிட்டான் ஐயர் என்று சொல்ல, நீ இன்னும் போலியா புதரே? என் பேக் என்று சொல்ல வந்தவன் சுஷ்மாவை பார்த்து, மேரி பேட்டி பிங்கு கியா கர் ரஹி ஹை இதர்? பப்பாஜி ஏ ஏ ஏ என்கிறாள் சுஷ்மா. அலமேலு, உனக்கு இந்த ஆள தெரியுமா? இந்த காட்டு மூஞ்சி உனக்கு தெரியுமா? இவங்கதான் என் அப்பா. கோவிந்த ஐயங்காரா இவரு? அவன் மீசை முறுக்கி கொண்டு, பேட்டி ஆவ் மேரே சாத், ஏ பாகல் கானா ஹை. இரு, நீ அப்ப ஐயங்கார் இல்லையா? இல்ல, நாங்கெல்லாம் சிங், பஞ்சாபிங்க சிங். நரசிம்மாச்சாரி கடுமையாக, ராகவா என்னடா இது? அத நீங்க சொல்லவே விடலையேப்பா. ஐயோ, இந்த மாம்ச பட்சினியோட சாகவாசம் வச்சிருக்கேன்னே. நாராயணா, ரங்கா, என்னைய பார்த்து வேலை பாத்தியாடா? உன் பையன்தான் என் பொண்ண ஆசை காட்டி மேரேஜ் பண்ண அழைச்சிட்டு வந்திருக்கான். பத்மாஷ். கத்தியை காட்ட சுஷ்மா தடுத்து, பப்பாஜி உன்னை மத்மாரியே என்று கத்துகிறாள். என் பையனை ஆசை காட்டி அலமேலும் பேர் சொல்லி அயங்கார்னு சொல்லி இவதாண்டா ஏமாத்தினா? தடவை பார்த்து தெரிஞ்சு போச்சு. கம்பீரமா நடக்கிறத பார்த்தாலே இது தமிழ்நாடு இல்லைன்னு. சுஷ்மாவின் கையை பிடிக்க ராகவன், அப்பா எங்களை பிரிக்க முடியாது, வாடா இங்க வாடா. பேட்டி ஆவோ என்கிறார் சிங். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏ ஷாதி கபி நஹி ஹோகி என்கிறான் சிங். இருவரும் சேர்ந்து, எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. என்னது? ஆமாப்பா, கேட்டுக்கோங்க சிங் சார், கேட்டுக்கோங்க. நாங்க 2 பேரும் இன்னைக்கு மத்தியானம் கல்யாணம் பண்ணிண்டாச்சு. தன் பட்டாக்கத்தியை உருவி சிங் உடனே, ஜபர்தார், யாராவது கிட்டக்க வந்தா வெட்டி போட்டுருவேன். இந்த கல்யாணம் கேன்சல், கிடையாது, நடக்கல, பொய். ஆமா, இந்த கல்யாணம் பொய் என்கிறார் நரசிம்மாச்சாரி. சுஷ்மா, ஆவோ பேட்டி, இவங்கெல்லாம் நாமம் போட்டவங்க, நம்ப கூடாது, தோகா கொடுத்துருவாங்க. அவளை தரத்தரவென்று இழுத்து செல்ல ராகவன் அவளை நோக்கி, சுஷ்மா ஐ லவ் யூ, போகாதே என்பவனை நரசிம்மாச்சாரி பிடித்து இழுத்து, சி வெக்கமா இல்ல, ஐ லவ் யூ. என்ன வம்சம் நீ? குடவாசல் சுந்தரராஜயங்கார் பேரன், ஒரு சத்திரியனை கல்யாணம் பண்ணிக்கிறதாவது? வாடா உள்ள என்று இழுத்து செல்கிறார். இரண்டு மாதம் கழித்து அதே அறை, வக்கீல் திருமலையும் நரசிம்மாச்சாரியும் எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மேரேஜ கேன்சல் பண்றதுக்கு 2 பேர் கழுத்தும் வேணுங்கிற. ஆமா, பொண்ணு யாரு? அது ஒரு சர்தார்ஜி சிங் பொண்ணு. என்னது சிங்கா? பஞ்சாப்காரனா? ஆமா, பின்ன தஞ்சாவூர்லயா சிங் இருப்பான்? எல்லாரும் சுவாமி சன்னதிக்கு மஞ்சளும் சேப்புமா பத்திரிகை அனுப்பிச்சுட்டு இருக்கா. நம்ம பையன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் மாம்ச பட்சினிய மிலேச குலத்துல கடுகெண்ணைய மணக்க கூட்டின்னு வந்து கல்யாணம் ஆயிடுத்துங்கிறான். அப்ப ஏதோ லாரி ஓட்டுறவங்க இருக்கு, முனுக்குன்னா பட்டாக்கத்தி அது உருவுறான். இந்த காலத்து பசங்களுக்கு புத்தி போறது பாரு. திருமல கிரகச்சாரம் தலையில எடுத்துக் கொள்கிறார். என்ன பண்றது? அர்பனைசேஷனுக்கு நாம கொடுக்கற விலை இது. மெட்ராஸ் பாருங்க, குஜராத்திக்காரதான் நல்ல ரெஸ்டாரண்ட்டையும் பீச்சையும் சாப்பிட்டு இருக்கா. தெலுங்குக்காராதான் டி நகர் பூரா லாட்ஜ் வச்சுட்டு இருக்கா. மார்வாடிக்காராதான் துணி கடையெல்லாம், மலையாளத்துக்காராதான் பொட்டி கடையெல்லாம். தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறவளுக்கு இடம் இல்ல. ஓய், அவ என்னவோ பண்ணிட்டு போட்டோம். இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு நம்ம மடியில விழாம இருந்தா சரி. இப்ப என்ன பண்ணணுங்கிறேன்?
2 பேர் கையெழுத்தும் இல்லாம விவாகரத்து பண்ண முடியாது. லீகலா செல்லுபடி ஆகிற விவாகம் இது. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், தாடிக்காரனுக்கு இதுல இஷ்டம் இல்ல, எப்படியாவது அவன்கிட்ட போய் அந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கின்னு வந்துடுங்களேன். நானா? ஆமா நீங்க தான். கத்திய தூக்குறாங்கிறீங்க, நாயா அவுத்து விட்டான்னா? திருமலை, அதான சொன்னேனே, இவனுக்கும் இத கேன்சல் பண்றதுல இஷ்டம் தான். முதல்ல போன்ல பேசி பாருங்க. பீட்டர்ஸ் ரோட்ல அகால் மோட்டார்னு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கான். பெருசு பெருசா டயரா இருக்கும். அங்க போய் கேட்டு விசாரிச்சு பாருங்க. குடுக்கற காசுக்கு எதையா செய்யுங்களேன். முதல்ல உங்க பையன்கிட்ட கையெழுத்து வாங்கிடலாமா பாக்கலாமா? அத வாங்கிடலாம். சித்து பண்ணி வச்சாப்புல ஒரு பாஷ்யம் இருக்காரு பாரு, அவர் பொண்ணதான் பாத்துட்டு இருக்கேன். பேஷா அவளை பார்த்தா மனசு மாறிடுவான். இதெல்லாம் இன்ஃபாச்சுவேஷன். ஆமா பின்ன இல்லையா? கிளி கொஞ்சம் அது. அடடா, ஜாதகத்தை வச்சுன்னு காத்திருக்கா. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே எத்தனை பதில் வந்தது தெரியுமா? அடடா. பாஷ்யம் அவர் மனைவி இருவரும் வருகிறார்கள். வாங்க வாங்க, 100 ஐஸ். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். பாஷ்யம் ராணுவ மிடுக்கானவர், மீசை வைத்திருக்கிறார். அவர் மனைவி நிறைய நகை போட்டு பணக்காரர்கள் என்று தெரிகிறது. ஜாதகத்தை பார்த்துட்டேன், எல்லா பொருத்தமும் இருக்கு. ரஜ்ஜு பொருத்தத்துல ஒரு 1/4 பாகம் லேசா பிசகுறதுன்னா அதுக்காக சித்திர மாசத்துலயே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா படுத்தாது, போயிடும்னா. மனைவி உடனே, நாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ண கூட ரெடி. சத்திரம் எல்லாம் முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க தான் ஊங்கணும். பையன் பொண்ணை பார்த்தானுமே சுவாமி, போட்டோ காட்டினேடா. போட்டோ காட்டுறதுக்கு முந்தி ஒரு சின்ன சமாச்சாரம் வக்கீலோட கலந்து பேசி முடிக்க வேண்டியிருந்தது. ஒரு லீகல் மேட்டர். அது சரியான அப்புறம் உடனே சொல்லி அனுப்புறேன். உங்க ஃபேமிலியில சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அக்னிஹோத்திரம் தத்தாச்சாரியார் பரம்பரை. சிகரெட் பெட்டியை எடுத்து தட்டி, பாஷ்யம், மேட்ச் பாக்ஸ் இருக்கா? இங்க வேண்டாமே என்கிறாள் மனைவி. ராகவன் உள்ளே வருகிறான். 2 நாள் ஷேவ் பண்ணாமல். இவன் தான் என்கிறார் நரசிம்மாச்சாரி. ஏன் ஒரு மாதிரி சோர்ந்து போனாப்ல இருக்க? ஐம் பாஷ்யம் கை குலுக்க முற்பட ராகவன் கவனிக்கவே இல்லை. சவரம் பண்ணிக்கல, டைமே இல்ல, வேலை வேலைன்னு காலில் ரெக்க கட்டின்னு பறக்கிறான். ராகவா, இவர் தான் நான் சொன்னேனே மிஸ்டர் பாஷ்யம், டிவிஎஸ்ல என்னவா இருக்கேள் சுவாமி? எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். பார்த்தா மீசைமா இருக்கேள். நம்மளவாதான் நல்ல சுயமாச்சாரியமான குடும்பம். ராகவன் சுவாரஸ்யமே இன்றி, அப்படியா? பையன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டலா? நரசிம்மாச்சாரி சார், சொல்லியாச்சு ராகவா, நீ உள்ள போய் ஆஸ்வாசம் பண்ணிக்கோ. ராகவன் உடனே, இப்போ சுவாரஸ்யப்பட்டு, என்ன சொல்லியாச்சு? உள்ள போடானா? இருங்கப்பா சார், எங்க அப்பா உங்ககிட்ட ஏதாவது ப்ராமிஸ் பண்ணாரா? பாஷ்யம் குழப்பமாக, அது ப்ராமிஸ்னு இல்ல, என் 2வது பொண்ணு மைத்திலிக்கு உங்களை பார்க்கலாம்னு ஜாதகம் கொடுத்து ஜாதகம் வாங்கிட்டேன். பொருத்தம் இருக்கு, மேற்கொண்டு லவ்விங்களை பேசலாம்ட்டு. சார் மன்னிக்கணும், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது, ரெஜிஸ்டர் மேரேஜ். ஏன்பா இவர்கிட்ட சொல்லலையா? வளர்றான் சார். ரெஜிஸ்டரும் இல்ல, கல்யாணமும் இல்ல, அதை கேன்சல் பண்ண ஏற்பாடு பண்ணியாச்சு. ராகவா, நீ உள்ள போடான்னா? அப்பா, நீங்க என்ன சீரியஸாவே எடுத்துக்கலையா? ஏற்கனவே கல்யாணம், எனக்கு மறுபடி கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண சட்டவிரோதம் இல்லையா? பொய் சொல்றது உடம்புக்கு ஆகாதுப்பா. அதெல்லாம் பெரியவாளுக்குள்ள. மிஸ்டர் பாஷ்யம், எனக்கு ஏற்கனவே ஒரு பஞ்சாபி பொண்ணோட லீகலா கல்யாணம் ஆகி ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறத பத்தி எங்க அப்பா சொன்னாரா? பாஷ்யம் அதிர்ந்து போய், சொல்லவே இல்லையே. ஏன் சுவாமி, பையனா இப்படி சொல்றான்? இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு புகழ்ந்தீர். இந்த முக்கியமான விஷயத்த சொல்லாம மறைச்சுட்டு. சிவச்சாரி உடனே, யார் சுவாமி மறைச்சா? நான் உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள குடுகுடுன்னு ஜாதகத்தை வாங்கின்னு சத்திரத்தை புக் பண்ணிட்டீர். அதுக்கு நானா பொறுப்பு? இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமோ? உண்மையை மறைக்கிறதும் ஒரு விதத்துல போய் தானே சுவாமி. மனைவி உடனே, நீங்க வாங்கோன்னா, புள்ளைய பெத்தவாள்லாம் இப்படித்தான் விதண்டாவாதம் பண்ணுவா, பகல இருட்டும்பா. நரசிம்மாச்சாரி உடனே, இப்ப நான் என்ன விதண்டாவாதம் பண்ணேன்? நான் விஷயத்த சொல்ல வர்றதுக்குள்ளேயே. பாஷ்யம் அதட்டலாக, பின்ன ஏன் ஜாதகத்தை கொடுத்தீர்? ஏன் என்ன வாயை திறந்து கேட்டீரா? நன்னா இருக்கே நியாயம். என்னையா நியாயத்தை கண்டீர்? உங்க டிவியில என்ன வாழதான்? நான் டிவி இல்ல, டிவிஎஸ். சார் நீங்க போங்க சார். எங்க அப்பா இப்ப ரொம்ப அன்ரீசன் அவளாதான் பேசுவார். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னவோ நியாயம் பேச வந்துட்டாராம். பாஷ்யம் துண்டை உதறி, வாமா போலாம் என்று சொல்ல, திரும்பி வந்து நரசிம்மாச்சாரி, என்ன அயோக்கியன்னு பட்டம் வாங்கி கொடுத்துட்ட, திருப்தி தானே? என்னப்பா நீங்க, எப்படி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு ஆனது கல்யாணம் இல்லடா, உண்மத்தத்துல பேசுற நீ. ஒரு பொண்ணை பார்த்து அவளை ஏதோ ஒரு சர்க்கார் ஆபீஸுக்கு அழைச்சுன்னு போய் 2 பேப்பர்ல கழுத்து போட்டுட்டு மாலை மாத்திண்டு போட்டோ எடுத்துட்டா கல்யாணமா? 1000 காலத்து பயிர்னு சொல்லுவா. கர்ப்பதானம் சொல்லணும், அருந்ததி பார்க்கணும் தெரியுமா? ஜாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து, ஊரகிற கூட்டி, எல்லா மந்திரங்களும் சொல்லி, அக்னி வளர்த்து, அருந்ததி பார்த்து, அதாண்டா கல்யாணம். இது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணதெல்லாம் வெறும் நாடகம், வேஷம். இப்ப வந்தவர் தான்ப்பா நல்ல குடும்பம். அந்த சுஷ்மா நல்ல குடும்பம் இல்லங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. ஒரே கம்யூனிட்டி, அதான் முக்கியம். வேற கம்யூனிட்டில பண்றதுல என்னப்பா தப்பு? சொல்றேன், நீ காத்தால எந்திருந்தா காப்பி கேப்ப, அவ டீ போட்டு கொடுப்போம். நீ மோர் குழம்பு கேப்ப, அவ மீன் குழம்பு கொடுப்போம்.
நீ விகடன் படிக்கணும் பே, அவ ஜிலேபி ஜிலேபியா எழுதியிருக்கிற பாஷையில படிக்க புஸ்தகம் கேட்பா. உனக்கு மதுரை சோமு பாட்டு பிடிக்கும், அவளுக்கு குலாம் அலிகான் பிடிவாதமா கை குழந்தை அழறா மாதிரி பாடுறான் பாரு, அதான் பிடிக்கும். நீ நல்லெண்ணெய், அவ கடுகெண்ணெய். நீ தமிழ், அவ பஞ்சாபி. உங்களுக்கு குழந்தை வந்தா எதுவும் இல்லாம ரெண்டும் கட்டானா டாடி முஜ விஸ்கோத்து வேணுங்கும். காதல் எல்லாம் ஆவி அனுப்புறம் அதான் மிஞ்சி இருக்கும். அதெல்லாம் எங்க ப்ராப்ளம், நீங்க ஏன் கவலைப்படுறேன்? நான் உன் அப்பாடா, அதனால கண்ணை துடைத்துக் கொள்கிறார். பாசம், அதனால டோன்ட் கெட் எமோஷனல் வக்கீல் சார். லீகலா ரெஜிஸ்டர் ஆன பொண்ண, கல்யாணம் ஆன என் மனைவிய அவ வீட்டுல ரூம் பூட்டி வச்சு பஞ்சாபு கழிச்சுன்னு போயிட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அதை தடுக்க என்ன செய்யணும்? பொண்ணுக்கு எத்தனை வயசு என்கிறார் வக்கீல். 21. போர்சிபிள் டீடென்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிராது கொடுத்துட்டா ஆஸ் அ லீகல் ஹஸ்பண்ட் போலீஸ் பந்தோபஸ்தோட அந்த பெண்ணை மீட்டுன்னு வந்துடலாம். அதுக்கு ஒரு மனு தயாரிச்சு தரலா? தாராளமா. ஓய் திருமல, இப்பதான் செத்த முன்னாடி மேரேஜ கேன்சல் பண்றதுக்கு வழி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடா அண்ணா பையனுக்கு உபாயம் சொல்றேன், நீ யார் கட்சி? அது மேரேஜ் ஆக்ட், இது சிஆர்பிசி. சார், நான் உங்களை வந்து பாக்குறேன் ஆபீஸ்ல என்று ராகவன் உள்ளே செல்கிறான். இருடா திருமல, நீ போலாம். நான் என் அருமந்த புத்திரனோட கொஞ்சம் பேசணும், வில் எழுத போறேன், அப்ப கூப்பிட்டு அனுப்புறேன். என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது, லீகல் அட்வைஸ் கேட்டான் சொன்னேன். போங்க போங்க, வக்கீல்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். எதுக்குப்பா இப்படி போட்டு குழப்பறேன்? என் லைஃப்ல ஏற்கனவே நான் குழம்பி கிடக்குறேன். உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி வேலைக்கு அவனே இவனேன்னு அலைஞ்சு ஒரு அந்தஸ்து கொடுத்ததுக்கு இதானா நீ செய்யற கைமாறு? அப்பா இப்ப வந்தாரே சக்கரவர்த்தி, பாஷ்யம்டா பாஷ்யம். அவருக்கும் சுஷ்மாவுடைய அப்பாவுக்கும் என்னப்பா வித்தியாசம்? 2 பேரும் மீச. இவரை பார்த்தா யாராவது ஐயங்கான்னு சொல்வாளா? 2 கையிலயும் சங்கு சக்கரம் மாதிரி சிகரெட்டு. அது டவுன் நாகரிகத்துக்காக போடுற வேஷம்டா. உதர நிமித்தம் பகுராத வேஷம்னு சொல்வா. ஆனா உள்ளுக்குள்ள ஐயங்கார்டா அவர். எப்படிப்பா? அப்பா உங்களை ஒண்ணு கேக்குறேன், ஐயங்கார்னா யாரு நீ தேதிக்கு சொல்லுங்க. அவன் அடையாளம் என்ன? ராமானுஜர் காலத்துக்கு போகாதீங்க. இன்னைக்கு ஒரு ஐயங்காருடைய அடையாளம் என்ன? அது ஒரு சம்பிரதாயம்டா. என்ன அது? நெத்தி கெட்டுக்கிறதா? குடுமி வச்சுக்கிறதா? வீட்டுல புடவை வேற மாதிரி சுத்துறதா? எது சொல்லுங்க. இதெல்லாம் ரிச்சுவல்ஸ்டா. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? இதுக்கு பின்னால இருக்க அர்த்தங்களை புரிஞ்சுட்டு என்ன அர்த்தம் நீங்க தான் சொல்லுங்களேன்ப்பா. நீங்க நிஜமாவே ஒரு ஐயங்காரா இருந்தா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் பாத்துருக்க கூடாது. இப்ப ரிட்டையர் ஆன அப்புறம் தான் நான் திருமண் சூரணம் இட்டுக்கிறேன். உத்தியோகத்துல இருக்கிற வரைக்கும் குடும்பிய குள்ளாயில ஒழிச்சு வச்சுண்டு ஹெரால்ட் ராபின்ஸ் படிச்சுண்டு இப்ப பகவத்கீதை படிச்சா மறுபடியும் ஐயங்காரா ஆயிடுற மாதிரியா? உண்மையான ஐயங்காரா இருந்தா நீங்க காவேரி கரையை விட்டு வந்திருக்கப்படாது. அங்க உட்கார்ந்துட்டு அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வச்சு பகவத் விஷயம் காலாட்சேபம் மத்தவா கொடுக்குற ஒஞ்சவருத்தியில சம்சாரம் பண்ணி ஆனும். அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாச்சு. அதத்தான் சொல்ல வரேன். நீங்க ஆரம்பிச்ச காம்ப்ரமைஸ தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி ஐயங்கார் பஞ்சாபி எல்லாம் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு ரொம்ப கலவரா பேசிட்ட. இப்ப நான் கொஞ்சம் பேசலாமா? சரி, இதெல்லாம் டெம்பரரி காம்ப்ரமைஸ். மிலிட்டரிக்காரன் யூனிஃபார்ம் போல. ஆனா நீ பண்றது கல்யாணம், வாழ்க்கை பூரா கமிட் பண்ணிக்கிற சமாச்சாரம். கல்யாணங்கிறது வாழ்நாள் பூரா வியாபிக்கிற ஒரு விதமான டிஸ்கவரி. உங்க அம்மா என்னோட 32 வருஷம் வாழ்ந்தா. உயிர் போற அன்னைக்கு வரைக்கும் கூட அவளை நான் முழுசா புரிஞ்சுக்க முடியல. அதுவும் உறவுல கல்யாணம் பண்ணிட்டேன், சொந்த அத்தை பொண்ணு. அப்படியே அத்தனை க்ளோஸா ஒரே ஜாதி ஒரே குடும்பம் பண்ணிட்டாலே இத்தனை சண்டை போட்டோம். இது வேத்து பாஷை, வேற கலாச்சாரத்துல பண்ணிட்டா சண்டை அதிகமா இருக்கும், மேரேஜ் ஸ்டேபிளா இருக்காது என்ற கவலைதான். தேங்க்யூ. என்ன மனசு மாறிட்டியா? இல்ல, நீங்க சொன்னது இன்னும் எனக்கு எங்க கல்யாணத்தை மன வாழ்க்கைய வெற்றிகரமாக்கணுங்கிறதுக்குதான் சவால் தான் ஜாஸ்தியாருது. நரசிம்மாச்சாரி கோபமாக, ஏண்டா இத்தனை படிச்சு சொன்னா இப்படி குருட்டுத்தனமா பேசுறிய? மரமண்டையாடா நீ? இப்ப என்ன பண்ண போறேன்? என்னை வீட்டை விட்டு துரத்துவேல் அப்படித்தானே? துரத்துறதுக்கு முன்னாடி போயிடுறேங்கிறியா? நான் பொன்னுசாமிக்கு போன் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றதா உத்தேசம்? சைக்கிள்ல லாட்டரி சீட்டு விக்கிறவா? ஏதாவது பண்ணி படிச்சுக்கிறேன். அந்த மாதிரி அப்பன் செய்ய மாட்டாங்கிற தைரியத்துல செய்யற. ஏண்டா எப்படி என் பாசத்தை நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற? இல்லப்பா, உங்களுக்கு உண்மை இன்னும் புலப்படல. என்ன உண்மை? உங்க மகனுக்கு தனிப்பட்ட சிந்தனை இருக்கலாம், அவனுடைய ஐடியாஸ் கட்டாயமா உங்களுடைய ஐடியாஸே சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவனுக்கு தனி மனசு இருக்கலாம், சிந்தனை, தனி மூச்சு, தனி வீடா. அதுக்கு முன்னாடி என் மனைவியை மீட்கணும். நீங்களாவது வெறும் பேச்சு. அந்த ஆள்னா கத்தி துப்பாக்கின்னு ஆயுதத்திலே பேசிட்டு இருக்கான். ராகவா, நான் பேச்சு மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற பிடிவாதம் உனக்கு தெரியாது. ஒரு வார்த்தை என் தம்பியை பத்தி சொன்னான்னு உங்க அம்மாவோட 2 வருஷம் பேசாம இருந்தேன், தெரியுமோ இல்லையோ? எனக்கு தம்பியே இல்ல, அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அப்ப தீர்மானிச்சுட்டியா? ஆமாப்பா. உங்க அப்பனை மீறுறதுன்னு? ஆமாப்பா. போடா, பெட்டி படிக்க எல்லாம் எடுத்துட்டு இந்த க்ஷணமே வீட்டை விட்டு போ. எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சிராத்தம் பண்ணிடுறேன். அதை நான் எதிர்பார்த்தேன். கோபம் மிகுதியால் பொன்னுசாமிக்கு போன் பண்ணி நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிடுறேன். நானே அவருக்கு போன் பண்ணி வேலையை விட்டுடுறேன்ப்பா. அதுக்குள்ள எனக்கு வேற வேலை கிடைக்கும். இல்ல டிகிரி சர்டிபிகேட்டும் உங்க தயவுல வாங்கினது, அதனால அதையும் திருப்பி கொடுக்கட்டுமா?
தகப்பனாரோட பேசுற பேச்சாடா இது? மகனோட பேசுற பேச்சாப்பா இது? போடாண்ணா, என் மூஞ்சில கொஞ்ச நாள் முழிக்காத. போயிடு. போறேன், இந்த நிமிஷமே போறேன். கையில் இருந்த வாட்சை கழற்றி மேஜை மேல் வைக்கிறான். மோதிரத்தை கழட்டி வைக்கிறான். எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தது. சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறான். அவர் பிரமிப்புடன் பார்த்திருக்க வெளியேறுகிறான். கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே வந்து செருப்பை கழற்றி வைத்து விட்டு போகிறான். சட்டை என் சம்பாத்தியத்துல வாங்கினது என்று பொறுமுகிறான். அடுத்து சுஷ்மாவின் வீட்டுக்கு போவோம். குருநானக்கின் படம் மாட்டி இருக்கிறது. ஒரு சோஃபா செட்டில் தலையை பிடித்துக் கொண்டு கோவிந்த் சிங் உட்கார்ந்திருக்க, அவன் மனைவி சுர்ஜித் கவுர் பெட்டியில் தன் பெண்ணின் துளிகளை அடுக்கிக் கொண்டிருக்கிறாள். பக்கத்தில் ஒரு ஜன்னல் தெரிகிறது. அதன் பக்கம் சுஷ்மா கண்ணீருடன் உட்கார்ந்திருக்க, அவளை அடித்து விட்டு, மெட்ராஸ் வாண்டான்னு சொன்னேன். இப்ப பஞ்சாப் போனா அங்க இருக்கிறவங்க நம்மள மദ്രാஸிம்பாங்க. எதுக்காக வந்தேன்பாங்க. பஞ்சாபி கூட தெரியாது. என்ன செய்வேன்? அவள் போகிற போக்கில் தலையை நெட்டுகிறாள். சுஷ்மா உடனே, பப்பாஜி முஜே ஜானே தீஜியே பப்பாஜி. தாய் அவளை அடிக்க சுஷ்மா எந்தவித சலனமும் இல்லாமல் அடி தாங்கிக் கொண்டிருக்கிறாள். சிங் உடனே சுப் என்று அதட்டுகிறார். இந்த ஊர்லயே மாப்பிள்ள கிடைக்க மாட்டானா? உஜாகர் சிங் மகன் பப்லு, சார்துல் சிங் மகன் ஜக்கா, அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு எல்லாம். பப்பாஜி முஜே மாஃப் கர்னா, முஜே உன்கே பாஸ் ஜானே தீஜியே பப்பாஜி எழுகிறாள். அரே சுப் ரஹோ வர்னா கோலி மார் தூங்கா. அவள் தலையை பிடித்து கூந்தலை பிடித்து உலுக்குகிறாள். நாமக் ஹராம். மனைவி உடனே, பஞ்சாப் போய் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா? பப்பாஜி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு பஞ்சாப் பிளீஸ் பப்பாஜி. தெரிஞ்சு போச்சுன்னா அங்கேயே குவா இருந்தா கிணறு தள்ளி சாவு அடிச்சிரு. சாவுகிராக்கியா வந்து பிறந்திருக்கு பாரு. அடிக்கிறான். நான் என்ன தப்பு பண்ணேன் என்கிறாள் சுஷ்மா. பேட்டி, உனக்கு சர்தார்ஜி பையன் கிடைக்கல, ஒரு தயிர் வடை சாமிய புடிச்சியா? நல்லா இருப்பியா? அப்பா அம்மா வவுத்தரிசில கொட்டிக்கிறிய கழுத கழுத என்று முத்துகிறாள். சுஷ்மா உடனே, ஐ லவ் ஹிம் பாப்பா. லவ்வா? காலேஜ் சேர்க்க வேணாம், பொண்ணுக்கு படிப்பு போதும், கல்யாணம் பண்ணி தொட்டிடலான்னு சொன்னேன். கேட்டியா? இப்போ துப்பாக்கிய தூக்குனா கியா ஃபாய்தா? கொல்ல போறியா? என்னையும் சேர்த்து கொன்னுரு, நிம்மதி. அப்புறம் டிம்பர் டயரையே கட்டிக்கிட்டு அழு. சுப். வாசலில் சார் என்ற சத்தம் கேட்கிறது. குரல். கோவிந்த் சிங் வீடு இதானா? அகால் கால்சா மோட்டர்ஸ். நீங்க யாரு? போலீஸ். ஐயோ, இவ இல்லன்னு சொல்லிடலாம். சட்டென்று தலைப்பாகை துணியை அவிழ்த்து பெண்ணை தரத்தரவென்று இழுத்து கொண்டு செல்லும் போது அவள் வாயில் துணியை அடைத்து ஒரு அறைக்குள் செலுத்தி விடுகிறான். சற்றும் எதிர்பாராத மூர்க்கத்தனமான செயல். சத்தம் போட்டா சுற்றுவேன். அதன் பின் தாய் கண்ணீரை துடைத்து கொள்ள அவள் வாசலுக்கு போய் சற்று நேரத்தில் இன்ஸ்பெக்டருடன் வருகிறாள். ஐ எம் இன்ஸ்பெக்டர் செல்வகுமார். எங்க சுஷ்மான்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா? இல்லையே. ஏன்? அவங்க கூட பேசணும். எங்க போயிருக்காங்க? உங்க டாக்டரா? எதுக்கு பேசணும்? அவங்கள இஷ்டமில்லாம பூட்டி வச்சிருக்கிறதா அவங்க ஹஸ்பண்ட் வந்து புகார் வந்திருக்கு. வேற யாரையோ சொல்றீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல. இந்த சர்டிபிகேட்ல உங்க பேரு அப்பா பேரு எல்லாம் தெளிவா இருக்குது இல்ல? அது சட்டப்படி செல்லுகிறபடியாதனால கல்யாண சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜ். இப்போ அவ ஊர்ல இல்ல. எங்க போயிருக்குது? அமிர்த்சர் போயிருக்குது. எப்ப வரும் தெரியாது. 1 வருஷம் ஆகும். கீழே கடக்கும் நகையை எடுத்து இன்ஸ்பெக்டர், இது யாருங்க? இது யாருதுங்க என்கிறார். இது என்னது? அங்கிருந்து மெல்ல சுஷ்மா போன பாதையில் இறைந்திருக்கும் அவள் துண்டு வளையலை எடுத்து, ரத்த துளி. எனக்கு என்னமோ மிஸ்டர் சிங், உங்க டாட்டர் இங்கதான் இருக்காங்கன்னு பற்றி சொல்லுது. மிஸ்டர் சிங், எதுக்கு வம்பு? பேசாம அவங்கள வெளியே கூட்டு வந்துருங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி சார்? கேட்கறப்ப தெரிய வரும், கொண்டு வாங்க. சிங் துப்பாக்கி எடுக்க, ஸ்டாப் இட் மேன். நல்லதனமா சொன்னா கேட்க மாட்டேன்ல. நீ துப்பாக்கி எடுத்தா நான் துப்பாக்கி எடுக்க மாட்டேனா? 10 பேரை ரைஃபிளோட கூட்டு வந்திருக்கேன் தெரியுமில? யாரு சொல்றதா சொன்னாங்க? துப்பாக்கிய சுவத்துல மாட்டம் எடுத்தேன் சார் என்கிறான் சிங். பெண்ணை கூப்பிடு சீக்கிரம். இதற்குள் கதவு தட்டப்படும் சப்தம் கேட்க, சுஷ்மா பேட்டி ஆரம் கர்னா, சாப் சே ஜாதா மத் போல்னா. சரி மம்மி. பேட்டி, என் செல்லம் தானே நீ. உன்னை நான் சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு வேண்டியது கொடுத்துருக்கேன்ல. சுஷ்மா உடனே தலையாட்டி, ஹாம் பப்பாஜி. உங்க பேர் தான் சுஷ்மாவா? ஆமா. உங்களுக்கு ராகவன்கிறவரை தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லு பேட்டி. தெரியாது என்கிறாள் அம்மா. தெரியும், அவர் என் கணவர். அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உங்களை இங்க பலாத்காரமா அழைச்சி வச்சிருக்கிறதா. உண்மையா? உண்மை இன்ஸ்பெக்டர். என்ன என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டு போங்க. இந்த இடத்துல நான் பிரிசனர். 2 பேரும் என்ன அடிச்சாங்க, கையால கீர்னாங்க, சூடு போட்டாங்க. பாருங்க, கையை காட்டுகிறாள். 4 நாள் சப்பாத்தி சோறு போடாம கதவை அடைச்சு வச்சிருந்தாங்க. என்னை எல்லா விதத்திலும் சித்திரவதை பண்றாங்க. என் சொந்த அப்பா அம்மாவா இவங்க? பிசாசுங்க. பாத்தீங்களா பெத்து வளர்த்த பொண்ணு சொல்றத? சார், சட்டப்படி நான் இந்த பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட கொண்டு விட்டே ஆகணும். சுஷ்மா, உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு அத்தாட்சியா சர்டிபிகேட் இருக்குமா? SSLC சர்டிபிகேட் இருக்குதுங்க. அதை காட்டினீங்கன்னா பெட்டி படுக்கையை பார்க்கிறா. இது என்ன, எங்க புறப்படுறாப்ல? என்ன கட்டாயமா அமிர்த்சருக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றாங்க. சட்ட விரோதங்க என்கிறார் இன்ஸ்பெக்டர். சுஷ்மா பேட்டி, என்ன மன்னிச்சிரு, மாஃப் கர்னா. நாங்க உன்னை அடிச்சது தப்பு, திட்டினது தப்பு. ஆனா அந்த நாமக்கார பையன் கூட ரிஷ்டா வேண்டாம். நம்ம பையன் பார்த்து பண்ணிக்க, இல்ல ரொம்ப வருத்தப்படுவ.
சுஷ்மா பேட்டி என் தங்கம் இல்ல என்கிறாள் அம்மா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும். அவர் வந்திருக்காரா? வந்திருக்காரு, வாசல்ல ஜீப்ல உட்கார்ந்துருக்காரு. பத்மாஷ் என்று சிங் துப்பாக்கியை எடுக்க, மிஸ்டர் சிங், இது பஞ்சாப் இல்ல தமிழ்நாடு, இங்க இந்த மாதிரி துப்பாக்கி கலாட்டாவெல்லாம் கூடாது, எங்களுக்கு தாங்காது. உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல. இவங்க 2 பேரும் அவங்க லைஃப் அமைச்சுக்க உரிமை உள்ளவங்க, அதனால கலாட்டா பண்ணாம. சிங் உடனே கேட்காமல் பத்மாஷ் ஹராம் என்று புறப்பட, கான்ஸ்டபிள் கொஞ்சம் சர்தாஜிய பிடிப்பா. 2 கான்ஸ்டபிள்கள் அவனை பிடித்து அமுக்க, அவன் திமிர, அவன் துப்பாக்கி பிடுங்கப்பட்டு அவனை கீழே தாழ்த்துகிறார்கள். நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டியா சிங்கு? ஏமா சுஷ்மா, சீக்கிரம் போய் ஜீப்ல போயிருக்கோ, உங்க அப்பா சுட்டாலும் சுற்றுவாரு. கோவிந்த் சிங் ஜி. சிங் தன் இடுப்பு வேஷ்டியை சரி செய்து கொண்டு, பேட்டி இப்படி என்ன அவமானப்படுத்திய உன்னை கண்டாயில உட்கார வச்சுக்கிட்டு எத்தனை லோரி பாடி இருக்கேன். பஞ்சாபியில் தாலாட்டு பாடுகிறான். எனக்கு அடி வச்சுட்டியடி பேட்டி. எழுந்திருந்து கண்ணை துடைத்துக் கொள்கிறான். முழுவதும் தோற்றவனின் ஆயாசம் அவன் தோற்றத்தில் தெரிய மனைவி அழுகிறாள். எத்தனை செல்லமா வளர்த்தோம், இந்த மாதிரி செஞ்சிருச்சே. சுஷ்மா சுஷ்மா. சிங் உடனே, இனிமே நாய் வளர்க்கலாம், எனக்கு பொண்ணு செத்து போச்சு, இனிமே என் தம்பி மக பூனும் அவளை கூட்டு வந்து வளர்க்கலாம். சுஷ்மா செத்து போச்சு, பாவி பொண்ணு. சுஷ்மா உணர்ச்சியை ஏதும் காட்டாமல் நிமிர்ந்து நடக்கிறாள். வாங்க இன்ஸ்பெக்டர். தாய் தந்தை இருவரும் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு கன்னத்தில் வைக்க காட்சி முடிகிறது. சுவற்றில் 2 படம் மாட்டியிருந்தது. ஒரு ஓரத்தில் குருநானக், மற்றொரு ஓரத்தில் திருப்பதி பெருமாள். ராகவன் காக்கி சட்டையோடு வருகிறான். அவன் பேண்டில் கிழிசல், இடது கையில் பேண்டேஜ், பையை கீழே எறிந்துவிட்டு மோடாவில் உட்கார்கிறான். அதன் உபத்திரத்தினால் தடுமாறி கீழே விழ இருந்து சமாளித்துக் கொண்டு, மோடா கூட ஏழை, என்னம்மா என்னோட ஒரே சொத்து, எப்படி இருக்கிற டார்லிங்? குச்சி குச்சி வாங்கிட்டு வந்துட்டாளா? नहीं मिला, कल वापस जाना है. விலை ஒசந்ததுன்னாங்க. மத்லப் ஒசர்றதுன்னா தெரியாது, தாம் பட்னா. தலையில் தட்டி கொண்டு, 6 மாசத்துல 2 காரியம் சாதனை நடந்திருக்கு. உனக்கு ஐயங்கார் பாஷை, எனக்கு சேட்டு பாஷை வந்தாச்சு. நாம மாறிட்டோம், அப்பாக்கள் தான் மாறல. போய்த்தோ முசீபத்னா. மெல்ல ரங்க ஐயங்கார் வருகிறார். வாங்கோ ரங்க ஐயங்கார். ராகவா, தனியா வந்துட்டியா? சந்தோஷம். கையில என்ன கட்டு? அது அடிபட்டு. உங்க அப்பன் தான் பார்க்க வந்தானோ? இல்ல மாமா, அப்பாவுக்கு கோவம் இன்னும் ஆறல. நீங்க இந்த மாதிரி வாழைப்பட்ட உரிச்சுட்டு இருக்கிறது தெரியுமோ? சுத்திலும் பார்த்து, என்ன இது குடிசை மாத்தும் வாரிய மாதிரி இருக்கு, வீடு எத்தனை வாடகை? எத்தனையா இருந்தா நான் வாடகை பாக்கி மாமா. உங்க அப்பாவுக்கு தெரியுமா இப்படி நீங்க கந்தலா வாழறது? என்ன குடும்பம், எத்தனை பெரிய வீடு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாம இருக்குமா என்ன? அலமேலு, உங்க அப்பா சிங்கம் தாடி வந்தானா? இன்னும் கோச்சுட்டு மூட்டு வேலைய பாத்துட்டு இருக்கானா? எங்க அப்பாவுக்கும் கோபம் தான், இது வரைக்கும் பார்க்க வரல. எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம். ஏ தக்தீர் கா கேள்க. என்னது? என்னடா ஹிந்தியில பேசிட்டு பழகிட்டு மாமா, சாரி. ராகவா, உங்க அப்பா தான் பிடிவாதமா இருக்காரு. தவிர எனக்கு என்னவோ இதுல எதுவும் தப்பா தெரியல. இந்த பொண்ணு என்னன்னா நம்மூர் தளிகை பண்றா போல இருக்கே. அவள் கொண்டு வந்த பக்கோடாவை ருசி பார்க்கிறார். அம்மாடி, மெத்து மெத்துன்னு பக்கோடா, காரமா சட்னியோட. இது என்ன பட்சணம் மாமா? இது சிக்கன் டீக்கா. ரங்கன் வாயை பொத்தி, அச்சச்சோ மாம்சமா, அபச்சாரம் அபச்சாரம். ஆனா யோசிச்சு பார்த்தா வேத காலத்துல ரிக்வேதத்துல இதெல்லாம் சாப்பிடலாம் தான் சொல்லி இருக்கு. மற்றொன்றை சாப்பிடுகிறார். அப்பா இது வரைக்கும் 1 பைசா கொடுக்கல. இல்ல, நீயாவே சமாளிச்சுட்டு இருக்கியா? ஆமா. என்ன உத்தியோகம்? அப்பாட்ட சொல்லாதீங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறேன். என்னது? நரசிம்மாச்சாரி பையன் குடவாசல் சுந்தரராஜ ஐயங்கார் பேரன் ஆட்டோ ஓட்டுறதாவது? ஏன் அதுக்குன்னு ஸ்பெஷல் சார்ஜ் வாங்கலான்னு பாக்குறேடா? முடியாது. என்ன அநியாயம்டா இது. அங்கயானா உங்க அப்பா நோட்டை எண்ணிண்டு மபத்லாலையும் டாட்டாலையும் ஷேர் போட்டு இருக்கான். மாமா, உங்களுக்கு இருக்கிற மனதாராளம் கூட எங்க அப்பாவுக்கு இல்ல. எனக்கு இந்த மாதிரி சிக்கல் வரலையே, அதனாலதான் மனசு தாராளம். என்ன, உனக்கு பணம் ஏதாவது வேணுமா? என்கிட்ட 10 ரூபா இருக்கு, கொடுக்குறார். 10 ரூபா கூட இப்ப பெருசாத்தான் இருக்கு மாமா. ராகு பிளீஸ் என்கிறாள் சுஷ்மா. வேண்டாம், வச்சுக்கோங்க, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போறோம். மெதுவா கொஞ்சம் நஞ்சமா எங்க அப்பாக்களுடைய கோவம் கரைஞ்சா நல்லது. இல்லன்னாலும் தட்ஸ் ஆல்னு. ரொம்ப விரக்தியா இருக்கிறப்பா நீ. காதல்ங்கிறது ரொம்ப விலை ஜாஸ்தி மாமா. தனியா வாழ்க்கை நடத்துறதுல இத்தனை சிக்கல் இருக்கும்னு, கஷ்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ பழைய வேலை போனா புது வேலை கிடைச்சிடும்னு இருந்தேன். பழைய வேலை என்னாச்சு? அப்பாதான் சொல்லி கேன்சல் பண்ணிட்டார். ரொம்ப கிராதகனா இருக்கார் போல இருக்கே. அதாவது பரவாயில்லையே, இவ அப்பா பண்ற கலாட்டா. அந்த ஆளு என்ன ஒரு நாள் ஆளை வச்சு அடிச்சுட்டா. பஸ் ஸ்டாண்ட்ல முத்து முத்து முத்துன்னு முத்தி முழங்கெல்லாம் வளைச்சு இப்ப கூட கை சரியா தூக்க முடியல. வீடு 3 தடவை மாத்திட்ட. நாங்க கல்யாணம் பண்ணின்றது உலகத்துக்கே கோபம் போல இருக்கு. இத்தனை கோபத்துல மத்தியில காதல் பண்ணி என்ன கிழிச்சோம்னு ஆத்திரமா வருது. போதா குறைக்கு மாமா விட்டுருங்கோ, வேற கவலை அது. நீங்க ஒருத்தர் தான் உண்மையான நண்பர் மாதிரி வந்து போயிட்டு இருங்கோ. பையன் சௌக்கியமா இருக்கானான்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்லுங்க.
கேக்குறதே இல்ல உங்க அப்பா. நீங்க சொல்லுங்க உண்மைய. வரட்டுமா? அதுக்கு பேர் என்ன சொன்ன பக்கோடாவுக்கு? சிக்கன் டீக்கா. இன்னும் இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டே போகிறார். சுஷ்மா, என்ன ஒரே ஒரு நல்லவர். என்ன சுஷ்மா, டாக்டர் பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னார்? அப்சன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மோடாவில் தலையை பிடித்துக் கொண்டு, ஐயோ இத்தனை சீக்கிரமா கிருஷ்ணா, ஐம் சாரி ராகு. நான் தான் சாரி சொல்லணும், கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். வேணான்னா கலைச்சுடலான்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்குள்ளாக சொல்ல சொன்னாங்க. எத்தனை ஆகுமா? நிறைய. எத்தனை? 1000. நகை ஏதாவது இருக்குதா? இல்ல, எல்லாத்தையும் வச்சாச்சு. முதலாளி கிட்ட கேட்டா கொடுப்பாரோ? இது வரைக்கும் வாங்கியாச்சே. பைத்தியக்கார ஜனங்க நாம. பாகல் ஹையா. ஏன் 2 அப்பாக்களும் கொள்ள கொள்ளையா பணம் வச்சிருக்காங்க. 1000 ரூபாய்க்கு சிங்கி. எங்க வீட்டுல வீடியோவுக்கே மாசம் 1000 ரூபாய் ஆகும். எங்க அப்பா புஸ்தகமே 1000 ரூபாய்க்கு வாங்குவாரு. இந்த மோதிரம் பாக்கி இருக்கு. கல்யாண மோதிரம் விற்க வேண்டாம். சுஷ்மா யோசித்து, ஏதாவது சினிமால வர்றாப்ல டிராமாட்டிக்கலா பண்ணலாமா ராகு? என்ன, உலகத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சமுத்திரத்துல கலந்துடலாமா? இல்ல மகாபலிபுரத்துல போய் லைட் ஹவுஸ் வந்து குதிக்கலாமா? ரெண்டும் வேண்டாம், வேர்க்கடலை சாப்பிடலாம். பையிலிருந்து எடுக்கிறான். சுஷ்மா, லெட்ஸ் ஹேவ் தி பேபி. இப்ப என்ன பண்ண போறோம்? மாட்டாம்பா, குழந்தை வேண்டவே வேண்டாம். நம்ம 2 பேத்தையுமே சமாளிக்க முடியல. அதனால எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ்ட கடன் வாங்கி இல்ல எங்கேயாவது சேல்ஸ் வேலைக்கு போறேன், ரெடிமணி ஷாப்ல. நானும் தலையால தண்ணி குடிச்சாவது பணம் புரட்டிடுறேன். அப்பாக்களை கேட்க வேண்டாம் என்கிறாள் சுஷ்மா. அப்பாங்களை கேட்க வேண்டாம். கொஞ்ச நேரம் மௌனம். பிறகு, பாவம் இல்ல, யாரு அது? முதல்ல நாம தான் பாவம். இத பத்தி சென்டிமெண்டே வேண்டாம். அப்பாவை கேட்டா கொடுத்துடுவார். யார் யார் கேட்டு பணம் கொடுத்தாலும் குழந்தை பெத்துக்கிறதா இல்ல. இட்ஸ் டூ ஏர்லி என்கிறாள் சுஷ்மா. அதானே, ஐல் கெட் த மணி, கவலைப்படாத. மோதிரத்தை வித்துடலாமே, இதுல என்ன சென்டிமெண்ட்? நான் என்ன பண்றேன், முதல்ல ராமநாதன் கிட்ட போய் கேக்குறேனே. அவங்கிட்டதான் இது வரைக்கும் கடன் வாங்கல. இந்தா, இதை கொண்டு போய் உள்ள வை. சுஷ்மாவிடம் தன் பையை கொடுக்கிறான். அதில் இருக்கும் புத்தகத்தை எடுத்து, என்ன மறுபடியும் புஸ்தகமா? ராகவன் சட்டென்று அந்த புத்தகத்தை பார்க்கிறார். பேபி அண்ட் சைல்ட் கேர். அது என்ன என்கிறான் ராகவன். சுஷ்மா அவனை பார்த்து முறைக்கிறாள். அது மறுபடியும் அசடு வழிந்து கொண்டே சொல்கிறான். வரப்ப பழைய புஸ்தக கடையில பார்த்தேன், புதுசா இருக்கே, பில்லு கூட இருக்கே. ராகு சொல்லு, யூ வாண்ட் சைல்ட்? இல்ல சுஷ்மா, இத கேட்க எனக்கு உரிமையே இல்ல. பின்ன என்ன புஸ்தகம்? ஒருவேளை டாக்டர் மாட்டேன்னு சொல்லிட்டாருனா? நெற்றியை சுருக்கி கொண்டு சுஷ்மா, எனக்கு கூட சில வேளையில கஷ்டமா தான் இருக்கு, கில்ட்டியா தான் இருக்கு ராகு. உனக்கு ஏதாவது லாட்ரி விட்டுமே? இல்ல, லெட்ஸ் நாட் கெட் இமோஷனல். தீர்மானிச்சதுதான். புத்தகத்தை எடுத்து அலமாரியில் வைக்க போகும்போது, இது என்ன, பேபி அண்ட் சைல்ட் கேர்? அதே புக் ஷாப், அதே புஸ்தகம். வெட்கப்படுகிறாள். அப்பன்னா உனக்கும் உள்ளுக்குள்ள இஷ்டம் இல்ல. சுஷ்மா மௌனமாக இருக்கிறாள். நம்மை போல பைத்தியம் உலகத்திலேயே இருக்க முடியாது. கல்யாணம் ஆகி ஆனிவர்சரிக்குள்ள பேபி அண்ட் சைல்ட் கேர். ஹனிமூன் கூட ஆகல இன்னும். 6 மாதம் கழிந்த பின் ஒரு ஆஸ்பத்திரியின் முன்னரை மேலே குழந்தை படங்கள் ஏராளமாக மாட்டி இருக்க ராகவன் டாக்டர் சத்யவதியிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். என்னங்க, அப்பப்ப செக்கப்புக்கு வராம இப்ப கழுத்து இருக்கிறீங்க, ரொம்ப அனீமிக்கா இருக்காங்க. கடைசி சமயம் வலி எடுக்கிற வரைக்கும் வீட்டு வேலை பண்ணிருக்காங்க. வீட்டுல வேலைக்காரங்க பேரண்ட்ஸ் இல்லையா? இல்ல டாக்டர். இப்ப எப்படி இருக்கா? வெரி வீக். ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸ்கேன் பண்ணலையா? அப்புறம் பிரெக்னன்சிங் போதே சில தடுப்பூசிகள் எல்லாம் போட்டீங்களோ? இல்ல. டாக்டர் கோவத்தோட, என்னங்க நீங்க ரேடியோல டிவில மாத்தி மாத்தி விளம்பரம் பண்றாங்க, நீங்க படிச்சவர் தானே. அதெல்லாம் செய்ய ஆசைதான், காசு இல்லைங்க என்கிறான் ராகவன். நாங்கெல்லாம் காசு இல்லாம வைத்தியம் பார்க்க மாட்டோம்னு யார் சொன்னாங்க? முன்னாலேயே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? கொட்டு வாயில கொண்டு வந்துட்டு நிறைய பிளட் தேவைப்படுது, இவங்க அப்பாவை கூப்பிடுங்க. அவங்க வரமாட்டாங்க. ஏன், வேற ஊரா? வேற ஜாதி. புரியுது, என்னவோ செய்யுங்க. ஏ பாசிட்டிவ் பிளட் ஒரு 3 பாட்டில் தேவைப்படுது, வாங்கிட்டு வந்துருங்க. உங்களை போல பொறுப்பில்லாத புருஷனை பார்த்ததே இல்ல. சிஸ்டர் உள்ளே வர டாக்டர் அவசரமாக உள்ளே செல்கிறாள். டாக்டர், அவளுக்கு ஒன்னும் ஆகாது தானே? லெட்ஸ் ஹோப் சோ. பிளட் கொண்டு வாங்க. கையை பிசைந்து கொண்டு ராகவன் நடக்கிறான். இந்த போனை உபயோகப்படுத்தலாமா? யாரும் இல்லாமல் போக அதை எடுக்கிறான், டயல் பண்ணுகிறான். ஹலோ, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு மிஸ்டர் கோவிந்த் சிங். சிங் உடனே, கோவிந்த சிங் தான் பேசுறது. என்ன சார்? சார், என் பேர் ராகவன். என்ன ஞாபகம் இருக்குது இல்ல? மறுமுனையில் மௌனம். பிறகு, சொல்லு. உங்க டாக்டர் சுஷ்மா ஆஸ்பத்திரியில இருக்கா, அட்மிட் ஆயிருக்கா. லேபர், குழந்தை பிறக்க போகுது. சுஷ்மான்னு எனக்கு பொண்ணு யாரும் இல்ல சார். தமிழ் சினிமா மாதிரி பேசுறதுக்கெல்லாம் சமயம் இல்ல. திஸ் இஸ் அன் எமர்ஜென்சி. அவளுக்கு ரத்தம் கொடுக்கணும். ரத்த பாட்டில் வாங்கின்னு வர சொல்லிருக்கார். கேக்குறல்ல, நான் ரத்தம் கொடுக்கவோ உதவி செய்யவோ தயார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? வந்த உடனே நான் என் டாக்டரையும் குழந்தையும் அழைச்சிட்டு போயிடுவேன். பிரசவம் ஆன உடனே அவ எங்க வீட்டுக்கு வந்தானும். அதோட சரி. அப்புறம் அது எங்க பொண்ணு, எங்க குழந்தை. நானு? நீ யாரியா? சாரி. போனை வைத்து விட்டு மறுபடி சுழற்றுகிறான். அப்பா, நான் ராகவன் பேசுறேன். எந்த ராகவன்? உங்க சன். ஓ, அப்படி ஒரு சன் இருக்கானா எனக்கு?
அப்பா சர்க்காசம்லாம் தேவையில்லை, சமயம் இல்லப்பா. சுஷ்மா பிரசவத்துக்கு அட்மிட் ஆகியிருக்கா, கொஞ்சம் ரத்தம் வேணும், அதுக்கு பணம் வேணும். எத்தனை? ஒரு 1000 ரூபாய் ரங்கையங்கார் மூலம் அனுப்பிச்சா. நரசிம்மாச்சாரி தயக்கத்துக்கு அப்புறம், அனுப்புறேன் தேங்க்ஸ்பா, ஆனா ஒரு கண்டிஷன். மை காட், நீங்களுமா என்ன கண்டிஷன் போடுவீங்கன்னு தெரியும். குழந்தை பிறந்த உடனே சுஷ்மாவை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு அயங்கார் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? அதான். மாறவே இல்லப்பா நீங்க. ஐம் கெட்டிங் ஃபெட் அப். போனை வைக்கிறான். டாக்டர் வருகிறாள். மிஸ்டர் ராகவன், ரத்தம் வாங்கிட்டு வந்தீங்களா? சாரி டாக்டர், இப்ப போறேன். தேவையில்லை, இட்ஸ் ஆல் ஓவர். ராகவன் திடுக்கிட்டு, என்ன? அப்படியே கையில் தலையை வைத்து உட்காருகிறான் கொஞ்ச நேரம். யூ ஹவ் பிகம் அ ஃபாதர். சுஷ்மா, ஷீ இஸ் ஓகே. த கேர்ள் ஹாஸ் அ லாட் ஆஃப் இன்னர் ஸ்ட்ரென்த். டாக்டர், உங்களை கட்டிக்கலாமா? ஒரு முறை கட்டிக்கிட்டது அல்லல் பட்டது போதும், வாங்க உள்ள. ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ராகவன் வீடு இப்போது சில பாப்பாத்தனமான சாமான்கள் இறைந்து கிடக்க ஒரு தொட்டில் தெரிகிறது. குழந்தை பிறந்து சுஷ்மா வீட்டுக்கு வந்து விட்டாள். ராகவன் உள்ளே வரும் தோரணையில் அவசரத்தில் கீழே இறைந்திருக்கும் பொம்மையில் தடுமாறி விழ இருந்து சமாளித்துக் கொண்டு, ஏலோ ஃபாரெக்ஸ் லாக்டோஜன் உட்வர்ட்ஸ் வாங்கி வந்துட்டா? கீழே கிடக்கும் பொம்மையை எடுத்து, விளையாட்டு சாமான்களா இப்படி வாங்கி கொடுங்கோன்னு டிவில சொன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் விலை உசரமா. ராகவன் தொட்டில பார்த்து, அச்சுக்குச்சு எப்படி இருக்கு? குழந்தை ஆர்வத்துடன் பார்க்கிறான். அவளும் தொட்டின் உள்ளே பார்த்து, அப்படியே அப்பா நாள் பூரா தூங்குறான். இச்சுக்குச்சி நமக்கு தூங்கியோ லல்லோ. குழந்தை அழுகிறது. அதை எடுத்துக்கொள்ள அழுகை அடங்குகிறது. அதை கொண்டு உள்ளே விட்டு விட்டு வருகிறான். ராகவன் தான் வாங்கி வந்திருக்கும் பொருட்களை அலமாரியில் வைக்கிறான். நன்னா தூங்குறது. ரங்கையங்கார் வருகிறார். வாங்கோ ரங்கையங்கார். ராகவா, குழந்தை பிறந்திருக்காமே, பேஷ், குவிக் ஜாப், நல்ல பீஜம். இப்பதான் உங்க அப்பாவோட சண்டை போட்டாப்ல இருந்தது, அதுக்குள்ள பிரஜோத்பத்தியா? ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா பார்க்க வந்தானோ? இல்ல மாமா, அப்பாவுக்கு கோவம் இன்னும் ஆறல. பாப்பா வந்திருக்கிறது தெரியுமோ? என்ன, ஒரு மாசமா? தெரியும். தெரியாம இருக்குமா என்ன? அலமேல உங்க அப்பா சிங்கம் தானா? இப்ப வாரிசு பிறந்ததுனால குழந்தைய பார்க்க வரவாது வரணும்னு நினைக்கிறேன். எங்க குழந்தை? அந்த சோத்தாக. வாசல் கதவு தட்டப்பட, சுஷ்மா போய் பாரு. போய் பார்த்து பரபரப்புடன் உள்ளே வந்து, ரகு, அப்பா? யாரப்பா? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? யாரப்பா? உங்க அப்பா. நரசிம்மாச்சாரி உள்ளே தயக்கத்துடன் வருகிறார். வாங்கப்பா, நீங்க வருவேன்னு நினைச்சேன் எங்களை பார்க்க. நரசிம்மாச்சாரி முகத்தில் கடுப்புடன், நான் ஒன்னும் ஒன்ன பார்க்க வரல, பேரனை பார்க்க வந்தீங்களோ? அதுவும் இல்ல, இந்த பக்கமா சைக்கிள் ரிப்பேர் பண்ண கொடுத்திருந்தேன், அதை வாங்க வந்தப்போ இங்கதான் தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இன்னொரு FD ரசீதுல கழுத்து போட வேண்டியிருந்தது. உங்ககிட்ட சைக்கிளே கிடையாதே. ரங்கா, இங்க எங்க வந்த? இது மூஞ்சில முழுக்காதன்னு சொன்னா இல்லையா? அராக்கு, நன்னி கேட்ட பன்னாட ஜென்மம். அது என்ன கையில? ஊதல். போறப்ப யாரோ பக்கத்தாத்துல கேட்டா வாங்கி போறேன். ஊதுகிறார். அப்ப உங்க பேரனுக்கு ஊதல் இல்லையா? முதல்ல எனக்கு யாரு பேரன் யாரு பிள்ளை? சொன்ன பேச்ச கேட்காம மாம்சம் சாப்பிடுற குடும்பத்துல, வேத்து ஜாதி வேத்த மதத்துல ஒரே பையன் கல்யாணம் பண்ணிட்டாயிட்டு. பேருக்கு பேர் வந்து என்ன பையன் அப்படி செஞ்சுட்டானாமேன்னு கேக்குறதுக்கு நன்னாவா இருக்கு? ஒரே பிள்ளை. சொல்லு, எத்தனை எதிர்பார்ப்பு. கண்ணை துடைத்துக் கொள்கிறார். ரங்கா, பேரன் நான் சொன்னேன். ஆமா, பேரு? அதுக்கு இன்னும் பேர் வைக்கல, இச்சுக்குச்சின்னு கூட்டு இருக்கோம். மாமா, நீங்க தான் ஏதாவது பேர் சொல்லுங்களே. இந்த பொண்ண என்னோட பேச சொல்லாத. போ முதல்ல, என் மூஞ்சில முழிக்காத. குழந்தைய பார்க்க வேண்டாமா மாமா? வேண்டாம், எனக்கு பேரனும் இல்ல பேத்தியும் இல்ல, பின்ன எதுக்கு வந்தேலாம்? ஒரு FD ரசீதுல கையெழுத்து வாங்கறதுக்கு. கொண்டாங்க, போட்டு தரேன், அவ்வளவுதானே. ராகு, அப்படிலாம் பேசாத. பிதாஜி, என்ன பேர் வைக்கணும்னு சொல்லுங்க மாமா. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் இல்ல. அப்பா, நம்ம தாத்தா பேர் என்ன? சுந்தரராஜா ஐயங்கார். அதே பேரே வச்சுடலாம் சுஷ்மா. என்ன, சுந்தர் சிங்னு வச்சுடலாம். நான்சென்ஸ். இது ஐயங்கார் வீடு, இது ஐயங்கார் குழந்தை. 10 நாளே பேர் வச்சிருக்கணும். கொடவாசல் நரசிம்ம சுந்தராஜன். அத்தனை பெரிய பேரா? ஒரு மாச குழந்தை தாங்குமாப்பா? முதல்ல நான் பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். ராகவா, ஒண்ணு வச்சுக்கோ, இதால நான் சமாதானம் ஆயிட்டேன். கிட்ட வந்து பொண்டாட்டியை கொண்டு வந்து ஈஷலாம்னு நினைச்சுக்காத. ஏதோ குழந்தை பிறந்ததுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது. என் நெஞ்சில நீ குத்தின புண்ணு ஆறவே ஆறாது. இன்னும் எனக்கு அந்த விளம்பரத்துக்கு ஜாதகங்கள் வந்துட்டு இருக்கு. எதுக்கு போய் இந்த கோதுமை பண்டத்தை போய் புடிச்சேன்னு ஆத்தாத்து போறது. போரும் என்ன ஒரு வரட்டு பிடிவாதம். ஓய், இது ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறந்தாச்சு எல்லாத்தையும் மறந்தாச்சுன்னு இருக்கிறத விட்டுட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணுவேன். உன் குடும்பத்துல வந்தா இப்படி பேசுவியாரங்கா? எனக்கு என்னமோ இதுல எதுவும் தப்பா தெரியல. இந்த பொண்ணு என்ன நன்னா நம்ம தலைவ பண்றது தெரியுமோ? அம்மாடி, அன்னைக்கு மெத்துன்னு ஒரு பக்கோடா கொடுத்தியே கார சட்னியோட, அப்பாக்கும் கொடு. பெரியவாள்லாம் சொல்றத கேட்காம இவன் சிக்கன் சாட்டுண்டு அவன் மோப்பம் சாட்டுண்டு எல்லாம் கேட்கறதுக்கு நன்னாவா இருக்கு? நம்ம ஜீவாதாரம் அஹிம்சை, இவாளுக்கு இம்சைதான். எப்ப பார்த்தாலும் கத்தி வச்சுட்டு சண்டை போட்டுட்டே இந்த கோஷ்டி. இது 2 பேருக்கும் எப்படி ஒத்து வரும்? குழந்தை பிறந்தப்புறம் கொஞ்சம் லேட்டு இந்த கேள்வி. இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க மாமா? போனா போறது, குழந்தை பிறந்தாச்சு, ஜீவனாம்சம் கொடுத்துடலாம். இவளை தள்ளி வச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான். ராகவன் கோபத்துடன், போங்கப்பா, வீட்டுக்கு போங்கப்பா, ஊதர் எடுத்து கெட் அவுட். ராகு, பிளீஸ் என்கிறாள் சுஷ்மா.
நரசிம்மாச்சாரி உடனே, பெத்த தகப்பன், 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், கிடைக்கிற மரியாதைய பாத்தியா ரங்கா? கோபத்தில் இருக்கும் ராகுவை சுஷ்மா அழைத்து உள்ளே அழைத்து செல்ல, என்ன அது, நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது என்கிறான் ரங்கன். அதுதான் என் உண்மையான கருத்து, விருப்பம் என்கிறார் நரசிம்மாச்சாரி. இப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறாம பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இப்ப பாருங்க, இந்த ஹெல்மெட், ஸ்கூட்டர் இதெல்லாம் வேதத்துல சொல்லலைன்னு நான் வீடு வீடா நடந்து போயிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? காலத்துக்கு ஏத்தபடி மாத்திக்கல. நீங்க சட்டை போட்டுக்கலையா, செருப்பு போட்டுக்கலையா? வேதப்படி மனு தர்மப்படி பார்த்தா பிராமணா எல்லாம் எல்லா நதிக்கரையிலும் உட்காந்து தொன்ன தச்சுட்டு இருக்கணும். ரங்கா, நான் ஜாதி அடிப்படையா வச்சு பேசல. பிராமணனாவது ஒண்ணாவது, வெறும் மேம்போக்கான ரிச்சுவல்ஸ் மட்டும் பாக்கி இருக்கு. அவ்வளவு தூரம் முட்டாள் இல்லைன்னா. நான் சொல்றது, ஒரு சூழ்நிலையில வளர்ந்து, ஒரு பாஷையில வளர்ந்து, முழுக்க முழுக்க மாறுபாடான மற்றொரு சூழ்நிலையில வளர்ந்து பொண்ணா கல்யாணம் பண்ணிண்டா எத்தனை சிக்கல் வரும். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். இதுல ஆரம்பத்திலே இத்தனை இன்கம்பேட்டிபிலிட்டி. இப்போ இவன் தமிழ்ல பேசிண்டு, அவ பஞ்சாபில பேசிண்டு, குழந்தை ரெண்டும் பேச முடியாம இங்கிலீஷ்ல டாடி மம்மின்னு பேசிண்டு, எத்தனை பெரிய கலாச்சார இழப்பு பாத்தியோ? இது அவா பிரச்சனை, நீர் ஏன் போட்டு குழப்பிக்கிறீர்? பாசம்தான், வேற என்ன, சொந்த ரத்தம், வேற என்ன. அவ வந்தா இந்த ஊதல குழந்தை குடுத்துரு சொல்லு, வரேன். அவர் கிளம்ப வருகிறார். அவர் கையில் ஒரு ஊதல். பேட்டி 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 சுஷ்மா என்கிறார் சிங். நரசிம்மாச்சாரியை பார்க்கிறார். இருவரும் விரோதமாக முறைக்க, ஓ நீயா ராமோ, முகம் இறுகி, நீயா புதர்தாடி, குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க, புள்ளையாம் என்ன மாதிரியே இருக்குதாமே? இல்ல, எங்க ஜாலதான் இருக்கு, பேர் கூட வச்சாச்சு, குடவாசல் நரசிம்ம சுந்தரராஜ ஐயங்கார். இல்ல, பேர் வைக்கல. ஆம்பளைன்னா உஜாகர் சிங் படாலான்னு வைக்கணும். படாலானாதான் எங்க ஊரு. அது ஐயங்கார் பாப்பாயா, வாக்குல போத்துறோம். இதுல அது சிக்கும் இல்ல, போக்கும் இல்ல, ஹெல்த்தியா தான் இருக்குது. ராமம், அதை மட்டும் ஐயங்கார்னு சொன்ன, சர்தார்ஜி ஜோக் சொல்லியே உன்னை சாவடிப்பேன். எங்க சொல்லு பாக்கலாம். சொன்ன என்ன பண்ணுவியா? சொன்ன என்ன பண்ணுவேனா? அப்படியே கிர்பான்ல கீமா பண்ணுவேன். சொல்லு சொல்லு, கீறிடுவியா? சொல்லி பாறேன். தன் கத்தியை காட்டுகிறான். நரசிம்மாச்சாரி மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன், என்ன பண்ணுவ? மனசுக்குள்ள சொல்லி சிரிச்சுண்டாயிட்டு, பயந்தாங்குழி, குளிக்காத பயல, போடா, ஐயங்கார் வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? இது சர்தார் வீடு, வேட்டி பின்னால திறக்கிறது ஓம் பையன்தான். அடடா, உங்க சண்டை நிக்கவே நிக்காதா என்கிறார் ரங்கன். சுஷ்மா குழந்தையை மெல்ல கொண்டு வர நரசிம்மாச்சாரி அதை எட்டி பார்த்து, அப்படியே கொலவாசல் மூக்கு, இது ஐயங்கார் தான். சிங் அதை பார்த்து விட்டு, அஜி, ஓ சாத்துல் சிங் படாலா. சர்தார்ஜி, நான் உன் டாக்டரை வேணா வீட்டுல சேர்க்கிறேன், குழந்தை மட்டும் எங்க சம்பிரதாயத்துலதான் வளர்க்கணும். நான் உன் பையனை வேணா ஏத்துக்கிறேன், ஆனா இந்த குழந்தை மட்டும் தலையில சீப்பு வச்சு கையில கடா போட்டு கச்ச கட்டியே ஆகணும், கத்தி கொடுத்தே ஆகணும். இது ஐயங்கார், இது சிங்கு, 2 பேருக்கும் பொதுவா சிங்கமையங்கார்னு பேர் வச்சிருங்கோளே என்கிறார் ரங்கன். அதெல்லாம் தேவையே இல்ல மாமா. ஏன் ராகு, கொஞ்சம் வரீங்களா என்கிறாள் சுஷ்மா. மெல்ல மற்றொரு குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகிறான். பிறந்தது 2 குழந்தை, ஒன்னு ஐயங்கார், ஒன்னு சிங்கு. குடவாசல் நரசிம்மன் சுந்தரராஜன், சாத்துல் சிங் பட்டாலா. இருவரும் ஆளுக்கு ஒரு குழந்தையை ஏற்றுக்கொள்ள, கடவுளே உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டார். எந்த கடவுள்? ரங்கன் உடனே, ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டாம். என்ன ஓய், சிங்கு ஐயங்கார் ரெண்டும் ஒரே விஷயத்தான் சொல்றது. அவனும் ராமன் கிருஷ்ணங்கிறான், நாமளும் சொல்றோம். அவன் என்ன, ராமன் கிருஷ்ணனுக்கு மேல ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்கிறான். உழைப்பு முக்கியங்கிறான், எல்லாரும் ஒண்ணுங்கிறான். அனுஷ்டானங்களை விட நடத்த முக்கியமானதுங்கிறான். என்ன தப்பு? குருநானக் ஸ்ரீரங்கம் வந்திருக்காரு தெரியும் இல்லையோ? அச்சுதாய பரபிரம்மோ பரமேஸ்வரு சுவாமின்னு இவங்க ஜன்மாஸ்ல எழுதியிருக்கு தெரியுமோ? அர்ஜுன் தேவ்னு ஒருத்தர் ஸ்ரீரங்க வைகுண்ட கேவாசின்னு எழுதியிருக்கார். சிங்கா ஐயங்காரா, எல்லாரும் ஹியூமன் பீயிங். குழந்தைய கொண்டு வா, இதெல்லாம் பத்தி கவலைப்படாம தூங்கிட்டு இருக்கு.